அனைவருக்கும் வணக்கம். நம்ம தனிப்பெருங்கருணையில முதல் டெஸ்ட்ல இருக்கிறோம். சரிங்களா, நல்லா எழுதிருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுத்து இலக்கணத்துல பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிலபஸ்ல பிரித்தெழுதுகள், அதாவது பிரித்தெழுதுகள் ஆரம்பிச்சு இந்த மயங்கோலி வேறுபாடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க எழுத்து இலக்கணத்துல. அடுத்தது இலக்கியத்துல திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் தொடர்பான செய்திகள் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஆட்சி சொல் தமிழகர், அதுல இருந்து உங்களுக்கு ஏ வரிசை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏ. அடுத்து 6th புக்ல உள்ள இலக்கணம், மொழித்திறன் 2025 இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மா. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி நிறைய இருக்குங்க. பெரிய மரம், பெரிய மரம், விலங்கு, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. பெரிய மரம், விலங்கு, திருமகள். இந்த பொருளுக்கு மான்ற ஒரு பொருளுக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. நான் சொன்ன மாதிரியே நீங்க ஒரு 2 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். இது போக நிறைய இருக்கு. என்னென்ன இருக்குன்னா பாருங்க. தாய், சீலை, கட்டு. தாய் டெய்லி சீலை கட்டுவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மாடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா செல்வம் தான். மாடுக்கு இன்னொரு பேர் வந்து செல்வம். செல்வம், அந்த மாட்டோடைய பேர் செல்வம் ஞாபகம் வச்சுங்க. அந்த மாட்டை பத்தி நிறைய பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பெருமை. அதுக்கு ஆணி இடையில குத்திடுச்சு. வலி தாங்க முடியாம கத்துது. அப்போ அவங்க வெறுப்பாயிட்டாங்க. இந்த மாதிரி விலங்குகளை வளர்க்கக்கூடாது, விலங்குகளை வளர்க்கக்கூடாது. குதிரை, பரி, யானை, இந்த மாதிரி விலங்குகளை வளர்க்கக்கூடாதுன்னு முடிவாயிடுச்சு. சரிங்களா, நான் முதல் சொன்னேன்ல, பெரிய மரம், விலங்கு, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. அதுவும் வரும், இதுவும் வரும். தாய், சீலை, கட்டு, செல்வம், பெருமை, ஆணி, இடை, வலி, மகத்துவம், வெறுப்பு, விலங்கு, குதிரை, பரி, யானை, சிங்கராசி அப்படின்னு சொல்லி இவ்வளோ பொருளும் உண்டு. மாக்கு நிறைய உண்டு. நான் சொன்னதா ஒரு சிலதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஓகே. பொருத்தமான பொருளை தேர்வு செய்யலாம். அழகு, அறிவு, அளவுல வரும். மற்ற இதுல உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல மேட்ச் ஆயிருக்கு. நம்ம சொன்னதுல ஒரு சிலது வேற வேறது ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு கரெக்டானது எது அப்படின்னா அழகு, அறிவு, அளவு. சரிங்களா, அந்த பொருள்கள் எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது 42 தான். ஆனா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல 68 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 68 வேர்ட்ஸையுமே தெளிவா படிச்சுங்க. எல்லா எக்ஸாம்லயும் நம்ம தெரியாததுதான் நிறைய வரும். அப்ப அந்த ஓரெழுத்து ஒரு மொழி ஃபுல்லா படிச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஏதோ ஸ்டோரி கிரியேட் பண்ணியோ ஷார்ட்கட் போட்டோ படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தவறான ஒன்றை கண்டறிக. லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா என்னது? மெய் உணர்வு. ஆர்ட் கேலரி அப்படின்னா என்னது? கலைக்கூடம். பேட்ரியாட்டிசம் அப்படின்னா என்னது? நாட்டுப்பற்று. சரிங்களா, இதெல்லாம் நமக்கு கரெக்ட். இதுதான் ராங்கா இருக்கு, மெய் உணர்வு. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது. சரிங்களா, 2026ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருதை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. சத்தியவேல் முருகனார் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. இதுல வே இறையன்பு, இது எப்ப கொடுப்பாங்க திருவள்ளுவர் விருது அப்படின்னா தை திங்கள் 2ஆம் நாள். தை திங்கள் 2ஆம் நாள், அதாவது திருவள்ளுவர் தினத்தன்று இந்த விருதுகள்லாம் கொடுக்கப்படுது. திருவள்ளுவர் தினத்தன்று இந்த விருதுகள்லாம் கொடுக்கப்படுது. ஜனவரி 16ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்கப்படுது. திருவள்ளுவர் விருதுல ஒரு 2 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அது போக கோல்டு மெடல், சான்றிதழ், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. மெடலு, சான்றிதழ் இதெல்லாமே கொடுப்பாங்க. சரி, இதுல 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை பெற்றது யாருன்னா சத்தியவேல் முருகனார். சத்தியவேல் முருகனார் மறந்துடாதீங்க. இதுல வே இறையன்பு அப்படிங்கிறவர் வந்து திருவிக்கா விருது வாங்கியிருப்பார். வே இறையன்பு அப்படிங்கிறவர் வந்து திருவிக்கா விருது. உங்களுக்கு கவிஞர் ஜெயந்தா அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து மகாகவி பாரதியார் விருது. சிந்தனை செல்வன் ஞாபகம் வச்சுங்க. சிந்தனை செல்வன் அப்படிங்கிறவர் வந்து அம்பேத்கர் விருது.
இது போக அமைச்சர் துரைமுருகன் வந்து உங்களுக்கு அண்ணா விருது, அருள்மொழி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் விருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர் வந்து இதயதுலா வாங்கியிருப்பார். பெருந்தலைவர் காமராஜர் விருது இதயதுலா வாங்கியிருப்பார். சரிங்களா? சரி, இப்ப ஞாபகம் வச்சுங்க, திருவள்ளுவர் விருதுனா சத்தியவேல் முருகனார். இது தை திங்கள் 2ஆம் நாள் கொடுக்கப்படுது இந்த விருதுகள் எல்லாமே. அதுல திருவள்ளுவர் விருது வாங்கினது யாருன்னா சத்தியவேல் முருகனார். 2 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு கொடுப்பாங்க. சரிங்களா? சரி, வே இறையன்பு திருவிக்கா விருது, கவிஞர் ஜெயந்தா வந்து பாரதியார் விருது, சிந்தனை செல்வன் அம்பேத்கர் விருது, அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னோம் அண்ணா விருது, அது போக அருள்மொழி அப்படிங்கிறது தந்தை பெரியார் விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது அப்படிங்கிறது யார் அப்படின்னா இதயதுலா, பாரதிதாசன் விருது வந்து யுக பாரதி. பாரதிதாசன் விருது யார் வாங்கியிருப்பானா யுக பாரதி, மறந்துடாதீங்க. சரிங்களா? இவ்வளவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? தமிழ்ல உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் விருது மட்டும் நம்ம கேட்பாங்க, மற்றபடி மற்றது எல்லாமே இதுல வரும், கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குறள் பீடம் விருது இது யாருக்கு வழங்கப்படுகிறது? அதாவது குறள் பீடம் அப்படிங்கிறது ஞான பீடம் வேற, குறள் பீடம் வேற. குறள் பீடம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சில ஆண்டுகள் நம்மளுக்கு இடையில கொடுத்துருக்க மாட்டாங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கும், தமிழ் இலக்கியம் சார்ந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜில் இருப்பாங்க அவங்களுக்கும், தமிழ் அறிஞர்களுக்கும், வெளிநாட்டில் இந்த தமிழ் இலக்கியங்களை பரப்புறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அப்போ வெளிநாடு வாழ் தமிழ் அறிஞர்களுக்கும் இந்திய தமிழ் அறிஞர்களுக்கும் என்ன அப்படின்னா 2 பேருக்கு கொடுப்பாங்க இந்த குறள் பீடம் விருது. மறந்துடாதீங்க, குறள் பீடம் விருது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கும் கொடுக்கக்கூடிய விருது தான் என்னது இந்த குறள் பீடம் விருது. சரிங்களா? மறந்துடக்கூடாது. இப்ப தமிழ் அறிஞர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது பாடும் பாடல் என்ற சொற்களுடைய இந்த பெயர் சொல் வகை என்று கண்டறிக. பெயரச்சம்னா ஃபர்ஸ்ட் என்ன? பெயரச்சம் அப்படின்னா என்ன? பெயரச்சம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எச்சம் இருக்கு. எச்சம்னா என்ன? இப்ப நடந்து நடந்தான் சொல்லும் போது அந்த வினை உங்களுக்கு முற்று பெற்றிருக்கு. நடந்தான் நம்ம சொல்றோம், நடந்தான் சொல்லும் போது அந்த வினை அப்படிங்கிறது செயல் அப்படிங்கிறது முற்று பெற்றிருக்கிறதுனால அது வினை முற்று. நடந்து நம்ம சொல்லும் போது அந்த செயலானது முற்று பெறாம அப்படியே தொக்கி நிக்குது. அப்படியே எந்த எதுவுமே உங்களுக்கு புரியல. ஒரு முற்று பெறாத ஒரு வினை சொல்லதான் நம்ம என்ன சொல்றோம்னா எச்சம். அந்த எச்சம் உங்களுக்கு பேரை கொண்டு முடிகிற மாதிரி இருக்குன்னா, இப்ப நடந்த மாணவன் பெயரை கொண்டு முடியுதுன்னா இது பெயரெச்சம். இது முக்காலத்தையும் உணர்த்தும். எப்படி? நடந்த மாணவன், நடக்கின்ற மாணவன், நடக்கும் மாணவன், இந்த மாதிரி முக்காலத்தையும் உணர்த்தும். இதுக்கான விகுதி என்ன? பெயரெச்சத்துக்கான விகுதி என்ன? நடந்த, நடக்கின்ற, நடக்கும் அப்படின்னா என்னது? அப்ப ஆ உம். இது வந்து பெயரெச்சம். சரிங்களா? பெயரெச்சம் அப்படிங்கிறதுக்கான விகுதி. இப்ப பாருங்க, பாடும் பாடல் கொடுத்துருக்காங்களா? இதுல நிகழ்காலம் பெயரெச்சம்னா எப்படி வரும்? பாடுகின்ற பாடல் வருமா? பாடுகின்ற பாடல். எதிர்கால பெயரெச்சம்னா எப்படி வரும்? பாடும் பாடல். இறந்த கால பெயரெச்சம்னா எப்படி வரும்? பாடிய பாடல். குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னா அந்த பாடல் இனிமையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமா? இனிமையான பாடல். அதாவது இங்க பாருங்க, குறிப்பு பெயரச்சத்துக்கு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி எடுக்கலாம்னா, இப்ப நல்ல மாணவன் எடுத்துக்குவோம். நல்ல மாணவன். இப்போ நல்ல மாணவன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நல்லங்கிறது காலத்தையும் காட்டல, செயலையும் காட்டல, வெறுமனை என்ன மட்டும் தான் காட்டுது? பண்பை மட்டும் தான் காட்டுது. காலத்தையும் செயலையும் உணர்த்தாம வெறுமனை என்ன பண்ணுது? உங்களுக்கு பண்பை மட்டும் உணர்த்தி பெயரை கொண்டு முடியுதா? அதனால அது என்ன சொல்றோம்? குறிப்பு பெயரச்சம். குறிப்புனாலே அது ஒரு மறைமுகம் அர்த்தம். அப்ப காலத்தையும் அந்த செயலையும் அந்த எச்சம் காட்டாம பெயரை கொண்டு முடியினால அதை என்ன சொல்றோம்? குறிப்பு பெயரச்சம் சொல்றோம். அப்போ குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது இதுக்கு வராது. பாடும் பாடலாம் எதுக்கு வரும்? எதிர்கால பெயரச்சத்துக்கு வரும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் பெயரச்சம்னா என்ன, குறிப்பு பெயரச்சம்னா என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்கும். சரிங்களா? விகுதிகள் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகேங்க. அடுத்தது 6வது கொஸ்டினை பாருங்களேன். தவறான ஆலோசனை கூறும் மந்திரி எத்தனை பகைவருக்கு இணையானவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர்
70 கோடி உறும் பழுதுண்ணும் பழுதுண்ணும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். அப்படின்னா தவறான ஆலோசனை சொல்லி இந்த அமைச்சர் ஒரு தப்பான வழிகாட்டுதல் பண்றான்னா இவன் 70 கோடி பகைவருக்கு சமம். பழுதுண்ணும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். மறந்துடாதீங்க சரிங்களா, அவன் 70 கோடி பகைவருக்கு இணையானவன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது குளிர்தல் அப்படிங்கிறதுக்கு இணையான வேறு சொல். குடி அமர்தல் வராது, ஒழுங்காதல் வராது, சீராதல் வராது. ஏன்னா குளிர்தல் அப்படிங்கிறது ஒரு விதமான தண்ணியை வச்சு வர்றதுதானே, அப்ப படிதல் வச்சுக்கலாமா, படிதல். அடுத்தது பாருங்க சரியான இணை. இந்த மாதிரி கலைச்சொற்கள் அப்படிங்கிறது ஆட்சி சொல் அகராதியில நீங்க படிச்சீங்க. இது போக ஸ்கூல் புக்ல உள்ளது எல்லாமே தரவா படிச்சிருங்க சரிங்களா. சரி, என்ன இருக்கு அப்படின்னா அப்ரஜின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பழங்குடியின, அப்ரிஸ்ட் அப்படின்னா இணையான, அப்ரகடா அப்படின்னா மறைமொழி, அப்சஷன் அப்படின்னா என்னது நீங்குதல் அர்த்தம். அப்சஷன் அப்படின்னா என்னது நீங்குதல் அப்படின்றது பொருள். சரி, இதெல்லாம் நீங்க அந்த ஆட்சி சொல் அகராதியில படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒருக்கா ரீகால் பண்ணி வச்சுங்க சரிங்களா. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சதை நம்ம எக்ஸாம்ல போகும்போது ஈஸியா இருக்கும். நிறைய படிக்கும் போது அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது அமல் என்ற சொல்லோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமல் அப்படின்ற சொல்லோடைய பொருள் என்ன, நம்பிக்கை. அடுத்தது பாருங்க ஒலி வேறுபாடு அறிக. தாலி தாலி தாலி. இந்த தாலி அப்படிங்கிறது மங்கள கயிறு சரிங்களா, கணவர் மனைவிக்கு கட்டக்கூடிய இது. அடுத்த தாலினா என்னதுன்னா குடம் வாயகன்ற பாண்டம் சொல்லலாம். குடம் வாயகன்ற பாண்டம். அடுத்த தாலி அப்படிங்கிறது என்னன்னா தாலி, இது பனைன்னு சொல்லலாம், இல்ல குழம்பு தாளிக்கிறதுன்னு சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது மெய் மயக்கம். அடுத்த வச்சு கொடுத்துருக்காங்க. மெய் மயக்கம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் அதோட சேர்ந்து மெய்யெழுத்துக்கள் வரும். ஒரு சொல்ல ஒரு மெய்யெழுத்து இருக்குன்னா அந்த மெய்யெழுத்து அதே வரிசையில அமையலாம், இல்ல வேறொரு வரிசையில அமையலாம். மெய்யெழுத்துக்கள் பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து அமைகிறது, அதான் மெய் மயக்கம். ஒரு சொல்லுல மெய் மயக்கம்னால என்ன அர்த்தம், மயக்கம்னா அந்த சவுண்டுங்கிறது குறையிறது. அப்போ ஒரு சொல்லுல ஒரு மெய்யெழுத்துக்கு பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து வரிசை அதே வரிசையா வந்துச்சுன்னா உடல்நிலை. இப்ப கவனிங்களேன், உடல்நிலை அப்படின்னா உடல்நிலை அப்படிங்கிறது இக்கு இச்சு இத்து இப்பு. இக்குனா பக்கம், அந்த மெய்யெழுத்து வரிசையே வருதா. அச்சம், அந்த மெய்யெழுத்து வரிசையே வருதா. சா உடிச்சுன்னா இச்சு வரும். மொத்தம், தன் மெய்யெழுத்து வரிசை பகுதியில் அதே வரிசை வருதா. அதே மாதிரி அப்பம், அதே வரிசை வருது. அதே வரிசை வந்துச்சுன்னா அது உடல்நிலை. தன் மெய்யெழுத்து வரிசை பக்கத்திலேயே தன் மெய்யெழுத்துக்களுடைய அந்த வரிசையும் அமைஞ்சுன்னா, தன் மெய்யெழுத்துக்கூடையே அந்த வரிசை அமைஞ்சுன்னா அது உடல்நிலை. மறந்துடாதீங்க, எந்தெந்த எழுத்தெல்லாம் உடல்நிலைகளாக அமையும்னா இக்கு இச்சு இத்து இப்பு. இந்த 4 எழுத்துக்கள் தான் உடல்நிலையாக அமையும். எதெல்லாம் வேற்று நிலைகளாக அமையும்னா இரு இல்லு. என்ன பாருங்க, சார்பு மூழ்கு. இங்க கவனிங்களேன், இந்த மெய்யெழுத்து பக்கத்துல இதோட வரிசை அமைஞ்சிருக்கா, இல்ல. அப்ப இதோட வரிசை அமையாதனாலதான் இதை என்ன சொல்றோம், வேற்று நிலை மெய்மயக்கம் சொல்றோம். தன்னோட மெய்யெழுத்து வரிசையிலே இருந்துச்சுன்னா அது உடல்நிலை சொல்றோம். உடல்நிலையா வரக்கூடியது இக்கு இச்சு இத்து இப்பு. வேற்று நிலையா வரக்கூடியதுன்னா இரு இல்லை, தன்னுடைய மெய்யெழுத்து வரிசையில பக்கத்துல வராது. அப்ப இதை தவிர இப்ப மொத்தம் 6 மெய்கள் சொல்லிட்டோமா, இதை தவிர மொத்த எத்தனை மெய்கள் இருக்குன்னா 12 இருக்கு. 18ல 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை, 12. அந்த 12 அப்படிங்கிறது உடல்நிலையாகவும் அமையும், வேற்று நிலையாகவும் அமையும். உடல்நிலையாகவும் அமையும், வேற்று நிலையாகவும் அமையும் சரிங்களா. உடல்நிலை வேற்று நிலை ரெண்டுமே அமையக்கூடியதுன்னா அந்த 12 இது மிச்சம் இருக்கக்கூடிய மெய்கள். சரி, இன்னொன்னு ஈரொற்று மெய்மயக்கம். ஈரொற்று மெய்மயக்கத்துல வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் ஈ இரு இல்லு. இப்ப பாருங்களேன், காய்ச்சல். ஈரொற்று மெய்மயக்கம்னா 2 மெய்கள் தொடர்ச்சியாக வரும். 2 மெய்கள் தொடர்ச்சியா வருதுன்னா ஈரொற்று மெய்மயக்கம். இங்க ஒரு மெய் பக்கத்துல அதோட மெய்யெழுத்து வரிசையில வந்திருக்கு, இங்க வேறொரு மெய்யெழுத்து வரிசை வந்திருக்கு. இங்க 2 மெய்கள் வெளிப்படையாக வரும், அதான் ஈரொற்று மெய்மயக்கம். 2 மெய்கள் வெளிப்படையாக வரும். அந்த மெய்யெழுத்துலாம் வரக்கூடிய வரிசையில இதுல வரும்னா ஈ இரு இல்லு. பாருங்க, தேர்ச்சி வந்திருக்கா, வாழ்க்கை. 2 மெய்கள் தொடர்ச்சியாக வருதா. 2 மெய்கள் தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது என்னது, ஈரொற்று மெய்மயக்கம் சரிங்களா. கவனிங்க, இதை வச்சு பாருங்க. தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள், தன் மெய்யெழுத்து வரிசையோடு சேரக்கூடியது என்ன சொல்லுவோம், உடல்நிலை. தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துடன் சேரும் எழுத்துக்கள் என்ன சொல்றோம், வேற்று நிலை.
உடல்நிலை மெய்மயக்கத்திற்கு உதாரணம் என்னது? வாழ்க்கையும் கொடுத்துருக்காங்க, தப்பு. அது 2 மெய்கள் வருதா? அது என்னது? ஈரொற்று மெய்மயக்கம். உடல்நிலையாக வரக்கூடிய மெய்யெழுத்துனா இக்கு, இச்சு, இத்து, இப்பு. வேற்றுநிலையாக வரக்கூடியதுனா இரு, இல்லு. ஈரொற்று மெய்மயக்கலா வரக்கூடியதுனா ஈ, இரு, இல்லு. உங்க தேர்டு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது? தப்பாகுது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு தப்பாகுது, மற்ற எல்லாமே உங்களுக்கு கரெக்ட் தான். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது நண்பு அப்படின்னா உங்களுக்கு என்னது அப்படின்னா நட்பு. அகத்துறுப்பு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? அன்பு. அடுத்து மரம்னா என்னது? வீரம். ஈனும்னா என்னது? தரும். ஈஸியான ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. இன எழுத்துக்கள்னா நட்பு எழுத்துக்கள்னு சொல்லலாம். தனக்கு இனமான வரக்கூடிய எழுத்துக்கள். ஒலிக்கும் முயற்சியிலையும் பிறக்கக்கூடிய இடத்துலையும் ஒரே மாதிரி அமைஞ்சுன்னா அது இன எழுத்துக்கள் சொல்லுவோம், இல்லை நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இது உயிரெழுத்துக்கள்லையும் வரும், மெய்யெழுத்துக்கள்லையும் வரும். மெய்யெழுத்துக்கள்ல வல்லினம் அதுக்கு இனமானது மெல்லினம், மெல்லினம் அதுக்கு இனமானது வல்லினம், இந்த மாதிரி மாத்திக்கலாம். உயிரெழுத்துக்கள்லையும் உங்களுக்கு இன எழுத்துக்கள் உண்டு. குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலுமாக வரக்கூடியதுதான் உயிரெழுத்துக்கள்ல. சரிங்களா? இங்க பாருங்களேன். ஆ ஆ, இ இ, உ உ, ஏ ஏ, ஐ இ, ஓ ஓ, ஔ. சரிங்களா? அப்ப இங்க பாருங்களேன். குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில், ரெண்டுமே இன எழுத்துக்களாக வருது உயிரெழுத்துக்கள்ல. சரிங்களா? இது மோஸ்ட்லி அளபடையில அதிகமா பயன்படுத்தப்படும். சரிங்களா? அந்த மாதிரி உயிரெழுத்துக்கள்ல வரக்கூடிய இன எழுத்துக்கள் அனைத்துமே அளபடையில பயன்படுத்தப்படும். ஞாபகம் வச்சுங்க. பாருங்க, மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துகளிலும் இன எழுத்துக்கள் உண்டு. கரெக்ட் தான். உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன எழுத்துக்கள் தானே. குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து உங்களுக்கு இன எழுத்து தானே. அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. நெக்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு மக்கள் கவிஞராக இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொடுத்துருக்காங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்க பிறந்தாரு? பட்டுக்கோட்டையில செங்கல்படுத்தன் காடுல பிறந்திருப்பாரு. 1930 பிறந்தாரு. 1959 இறந்திருப்பாரு. முக்கியமானது என்னன்னா பாரதிதாசனுடைய வலது கை. இது முக்கியமானது. 1954 படித்த பெண் அப்படின்ற திரைப்படம் மூலமா ஒரு பாடல் ரிலீஸ் ஆகுது. இது போக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவரை பத்தி இருக்கு. 1952 பாண்டிச்சேரிக்கு போய் பாரதிதாசன்கிட்ட தமிழ் கத்துக்குவாரு. 57 அவருக்கு மேரேஜ் ஆகும். கௌரவம்மாள் அப்படின்னு சொல்ல ஒரு பெண்ணோட மேரேஜ் ஆகுது. ஒரு 59 சம்திங்ல உங்களுக்கு குமாரவேலு அப்படின்னு ஒரு குழந்தை பிறக்குது. சும்மா ஞாபகம் வச்சுங்க குமாரவேலுன்றது. சரி, அடுத்தது 59 பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் இவருக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மக்கள் கவிஞர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? மக்களுக்கான நிறைய விஷயங்கள் இந்த பாத்தீங்கன்னா எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருப்பாரு. திரை இசை பாடல்கள் மூலமா உழைப்பாளியுடைய உயர்வுகளை போற்றிருப்பாரு. அதனால மக்கள் கவிஞர், மக்களுக்கான ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இவர் வந்து 17 வகையான தொழில்கள், எல்லா விதமான தொழில்களையும் பார்த்திருக்காரு. சரி, இது போக 1981 பாரதிதாசன் விருதும் வாங்கியிருப்பாரு. உங்க ஒய்ஃப் தான் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அவர் பதிலா. அடுத்து 93 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவருடைய பாடல்களை நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க. 91 2000 பாத்தீங்கன்னா இவருக்கு மணிமண்டபம் ஏற்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு டேட்டாஸ் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமா நீ மீண்டும் தோன்றிய பாரதியார் யார் சொல்லியிருப்பானா உங்களுக்கு தோழர் ஜீவானந்தம். நீ கோட்டை நான் பேட்டைன்னு யார் சொல்லியிருப்பானா உங்களுக்கு உடுமலை நாராயண கவி. கோட்டை அப்படின்னா பட்டுக்கோட்டை, பேட்டை அப்படின்னா உடுமலை நாராயண கவி சொல்றது. ஓகேங்க, ஞாபகம் வச்சுங்க. அவரை பத்தி நிறைய டேட்டாஸ் இருக்கு. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். திரை இசை பாடல் மூலமா உழைப்பாளிகளுடைய உயர்வை போற்றியவர். இதெல்லாம் யாரு? மக்கள் கவிஞர். சரிங்களா? ஓகே, இயற்கை கவிஞர் யாரு? உங்களுக்கு பாரதிதாசன் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துடைய குறிக்கோள் உரை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா வேலூர்ல 2002 ஏற்படுத்தியிருப்பாங்க. இதோடைய மோட்டோ, அதாவது அவருடைய முக்கியமான லைன்ஸ் என்னன்னா பாருங்க. கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணு இருக்குன்னா நீ படிச்சிருக்கன்னு அர்த்தம். கண்ணுக்கு பதிலா அதாவது நீ படிச்சிருக்கன்னா உன்கிட்ட கண்ணு இருக்கு. அப்ப படிக்கல அப்படின்னா அந்த கண்ணு இருக்க இடத்துல உன்கிட்ட என்ன இருக்கு? புண்ணு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு மோட்டோ வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர்ல 2002 ஆரம்பிச்சது. அதோடைய குறிக்கோள் உரை என்னன்னா கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். சரிங்களா? கண்ணு இருந்துச்சுன்னா நீ படிச்சேன்னு அர்த்தம். கண்ணு இல்லையா அந்த இடத்துல உனக்கு புண்ணு இருக்கு. படிக்கலைன்னா அந்த கண்ணு இருக்க இடத்துல புண்ணு இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, 16வது கொஸ்டின் பாருங்க. 16வது கொஸ்டின்
வை என்னும் வேர்ச்சொல்லோடைய ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. ஏவல் வினைமுற்று. ஏவல்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஏவல்னா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர் தானே அவனை ஏவ முடியும். தனக்கு முன்னுள்ள நபரை தான் நம்ம ஏவ முடியும். இதுல ஒருமை பன்மையை நம்ம கண்டறியலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, நீ படி ஒரு ஆளை சொல்றேன், நீங்கள் படியுங்கள் அப்படின்னா நிறைய பேரை சொல்றேன், ஒருமை பன்மையா சொல்றோம். இப்ப நீ படின்னு சொல்லும் போது எந்த ஒரு விகுதியும் அதுல இல்லை. நீங்கள் படியுங்கள் அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த கல் விகுதி அதுல வருது. அப்ப விகுதி பெற்றும் வருது, பெறாமலும் வருது. தனக்கு முன்னாடி இருக்க நபரை தான் நம்ம ஏவ முடியும். தனக்கு முன் யார் இருக்காங்களோ அந்த நபரை தான் நம்ம ஏவ முடியும். அப்ப அது ஏவல் வினைமுற்று. சரிங்களா? இது மோஸ்ட்லி எதிர்காலத்தை உணர்த்தக்கூடியது. தனக்கு முன் உள்ள நபரை ஏவ முடியும். ஒருமை பன்மையில டிஃபரன்ஸ் இருக்கு. விகுதி பெற்றும் வரும், பெறாமலை வரும். அடுத்தது தனக்கு முக்கியமா எதிர்காலத்தை காட்டும். சரிங்களா? பாருங்க, வை எனும் வேர்ச்சொல்லுடைய ஏவல் வினைமுற்று. இங்க வைத்த இது ஒரு எச்சமா, இதுக்கு பின்னாடி ஒரு பேரை போடுங்க. வைத்த மாணவனா, வைத்த வந்தான்னு சொன்னா நம்மளுக்கு வருதா? கரெக்டா வராது. எச்சத்துக்கு அப்புறம் ஒரு பேரை போடுங்க, இன்னொரு வினையை போடுங்க. உங்களுக்கு எது ஆப்ட் ஆகுது? இங்க பேர் தான் ஆப்ட் ஆகுது. அப்ப இது என்னது? பெயர் அச்சம். வைத்து வந்தான். அப்ப இங்க உங்களுக்கு என்ன ஆகுது? எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினையை போடுறீங்க, அது கரெக்ட் ஆயிருது. அப்ப இது வினை எச்சம். வைத்தது அப்படிங்கிறது என்னது? வினைமுற்று. வைத்தது ஒன்றன்பாலுக்கான வினைமுற்று. சரிங்களா? இது வினைமுற்று. வையுங்கள், நீங்கள் வையுங்கள், தனக்கு முன்னுள்ள நபர் தானே சொல்ல முடியும். அப்ப வையுங்கள் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று. சரிங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்ற வினாவை தேர்க. எவை நாட்டை பாழாக்குகின்றன? போர்கள். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. எவை உங்களுக்கு நாட்டை பாழாக்குது அப்படின்னு கேட்கறது கரெக்டா வருதா? போர்கள் எவ்வாறு பாழாக்கின்றன ஆப்டான கொஸ்டின் கிடையாது. நாடுகள் எவ்வாறு பாழாக்கப்படுகின்றனதும் உங்களுக்கு கொஸ்டின் கிடையாது. போரின் விளைவு யாதுங்கிறதும் கொஸ்டின் கிடையாது. இதுக்கு ஆப்டான கொஸ்டின் எது அப்படின்னா உங்களுக்கு எவை நாட்டை பாழாக்குகின்றன அப்படிங்கிறது தான். ரொம்ப ஈஸியா அந்த கொஸ்டின் எடுக்கிறதுலாம் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, தவறான இணைகளை கண்டறிக. அப்ஸ்டைன் அப்படின்னா ஒதுங்க, அப்சர்ட் அப்படின்னா பொருந்தாத, அப்ஸ்டனைன்ஸ் அப்படின்னா தவிர்ப்பு, அப்சியால் அப்படின்னா ஆழமான. இதுல எதுவுமே தப்பு கிடையாது. கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் லைட்டா பாத்துங்க. இதுல நீங்க படிக்கிறதுல தான் இருக்கு. சரிங்களா? அலூசிவ் அப்படின்னா குறிப்பு மொழி, அலோட்ரோபி அப்படின்னா புற வேற்றுமை, அலூசிவ்லி அப்படின்னா சரியாக, அல்பஸ் அப்படின்னா உரிமையாக. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. மூலி அப்படின்னா வேர் இருக்கக்கூடியது. மூலி அப்படின்னா வேர் உள்ளதுன்னு சொல்லலாம். அடுத்த மூலினா பெட்டி, இன்னொன்னு மத்துன்னு சொல்லலாம். மத்துனா அந்த தயிர் கடையும்ல, கீரை கடையும்ல, அதுக்கு பேர் மத்து. காதரை அப்படின்னா இந்த மூலிக்கு என்னன்னா காதரை, காது அறுக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். காது அரைனா காது அறுக்கப்பட்டவன் அர்த்தம், காதரை. சரிங்களா? இன்னொன்னு விளிம்பு இல்லாதது. விளிம்பு இல்லாததுன்னு சொல்லலாம். இந்த மூலிக்கு பாருங்க, இந்த மூலிக்கு வேர் உள்ளது. இந்த மூலிக்கு பெட்டி மத்துன்னு சொல்லலாம். இந்த மூலிக்கு காதரை விளிம்பு இல்லாதது அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதா இருக்கா? விளிம்பு இல்லாதது இந்த மூலிக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது தவறான இணையை கண்டறிய. தமிழ் எண்கள் கடலை, உருண்டை, எணச்சு, சமைச்சு, ருசிச்சு, சாப்பிட்டு என்று அம்மா கூறினாள் அப்படின்ற மாதிரி ஞாபகம். கடலை, உருண்டை, சமைச்சு, ருசிச்சு, சாப்பிட்டு என்று அம்மா கூறினாள். இதெல்லாம் அப்படி ஸ்கூல் புக்லயே ஷார்ட்கட் இருக்கும். 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 9வது. பாருங்க, உயிரெழுத்துக்கள்ல எத்தனை இருக்கு? உயிரெழுத்துக்கள் 12. கரெக்டா இருக்கு. மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 18. கரெக்டா இருக்கா? ஓகே. அடுத்த உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 247. ரெண்டாவதுக்கு ஊ 47. 4க்கு என்ன வரும்? உயிர்மை எழுத்துக்கள் உங்களுக்கு சரி, உயிர்மை எழுத்துக்கள் 216 தானே? மொத்த எழுத்துக்கள் போட்டேன், சாரி, 216 தானே? உயிர்மை எழுத்துக்கள் 216. அப்ப 2 1 6. 6க்கு பதிலா இங்க தப்பா தானே இருக்குது. இங்கேயும் 216 தானே உங்களுக்கு. 216னா உங்களுக்கு என்ன வரணும்? இங்க உங்களுக்கு சா வரணும். அவங்க இந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து போறதுனால மிஸ்டேக் ஆயிருக்கு. பட் இது பிரிண்டிங் மிஸ்டேக். சரிங்களா? சாதா வரும். 216.
அடுத்தது மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 247. 247. 2 4 4க்கு பதிலாக 5 வச்சிருக்காங்க. 7 ஏ வரும். இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்குங்க. பிரிண்டிங் மிஸ்டேக். சாவு பல அப்படியே சேர்த்து எழுதும்போது அவங்க டைப் பண்ணும்போது அப்படியே சேர்த்துட்டாங்க, கூன்னு போட்டாங்க. சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. தமிழ் எண்களை கடலை உருண்டை இணைச்சு சமைச்சு ருசிச்சு சாப்பிட்டு என்று அம்மா கூறினார்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பாருங்க, கீழே உள்ள சொல்லை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக. இங்க பாருங்களேன், கல் இல்லை, இதை நம்ம எடுத்துக்குவோம். கல் பிளஸ் இல்லை. கவனிங்க, தனிக்குறில அடுத்து ஒரு ஒற்று வருது, வருமொழியில உயிரெழுத்து வருது. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ரெட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் ரெட்டும். அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். தனிக்குறில் அடுத்து ஒரு ஒற்று வருதா? தனிக்குறில் அடுத்து ஒரு ஒற்று வருது, வருமொழியில உயிரெழுத்து வருதா? அப்ப இந்த ஒற்றானது என்ன ஆகும்னா ரெட்டிக்கும். கல் பிளஸ் இல் பிளஸ் இல்லை. இது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே விதிப்படி இல் பிளஸ் இங்கிறது லீயா மாறும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. கல் பிளஸ் இல் பிளஸ் இல்லை. தனிக்குறில் ஒரு சின்ன தனிக்குறில் வருது, அந்த குறியில அப்புறம் ஒரு ஒற்று வருது, வருமொழியில உயிரெழுத்து வருது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுனாலே அந்த ஒற்று என்ன ஆகும்? ரெட்டிக்கும். கல்ல இருக்கக்கூடிய இல்லானது என்னாச்சு? ரெட்டிச்சது. இதை ஞாபகம் வச்சுங்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வந்துச்சுன்னா, வருமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா அது ரெட்டிக்கும். அந்த விதியின் அடிப்படையில கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் எனும் சொல் வரும். உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் அக்து எனும் வரும். ரெண்டுக்கு ஷார்ட்கட் மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இங்க பாருங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி, இது மறக்குமான்னு பாருங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி, அதாவது ஒரு ஓரை ஞாபகம் வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இதை ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஒரு கல் ஒரு கண்ணாடி. காங்கிறது உயிர்மை எழுத்தா? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு. பாருங்க, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு. அப்ப ஓர் அப்படிங்கிறது எங்க வரணும்? உயிரெழுத்துல. ஓருங்கிறது உயிரெழுத்துல வரணும், ஒருங்கிறது எதுல வரும்? உயிர்மை எழுத்துல வரும். இதே மாதிரியே நிலா அது வானத்து மேலே. நிலா அது வானத்து மேலே. இப்ப இங்கேயும் கவனிங்க, வாங்குறது உயிர்மையா? உயிர்மைக்கு முன்னாடி என்ன வருது? அது. அப்ப அக்துங்கிறது உயிரெழுத்துல வரும். கவனிங்க, உயிரெழுத்துல தொடங்கும் சொல்லுக்கு ஓர் போடுறோம், கரெக்ட். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு என்ன போடணும்? அது வரணும். அக்துங்கிறது எதுக்கு வரும்? உயிரெழுத்துல வரும். சரிங்களா? அப்ப ரெண்டாவது மட்டும்தான் உங்களுக்கு, ரெண்டாவது தவறா இருக்கு, ஒன்னாவது தான் சரியா இருக்கு. சரிங்களா? நான் சொன்னது புரிஞ்சா? இந்த ரெண்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி, நிலா அது வானத்து மேலே. உயிர்மை எழுத்துகளுக்கு ஒருவும் அதுவும் வரும். உயிரெழுத்துனா ஓர் வரும், அக்து வரும். சரிங்களா? திருவள்ளுவர் உலகம் அனைத்திலும் உரிய கவிஞர். திருவள்ளுவர் உலகம் அனைத்திற்கும் உரிய கவிஞர். திருவள்ளுவர் உலகம் அனைத்திற்கும், திருவள்ளுவர் உலகம் சேர்த்து படிச்சிட்டேன். இந்த நிறுத்தற்குறின்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா? அதை கரெக்டா நிறுத்தி படிக்கிறதுக்கு உதவும். திருவள்ளுவர் உலகம் அனைத்திற்கும் உரிய கவிஞர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? ஜி.யு. போப் சொல்லியிருப்பார். திருவள்ளுவர் உலக புலவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? ஜி.யு. போப். இந்த எல்லீஸ் அப்படிங்கிறவர் இவருடைய பேர் தமிழ்ல இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லீசன்லாம் மாத்திருப்பாரு. 1812 அறத்துப்பால்ல ஒரு 13 அதிகாரங்களை மட்டும் என்ன பண்ணியிருப்பாருன்னா மொழிபெயர்த்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் உலகத்துல அறநூல்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல திருக்குறளை தாண்டி வேற எந்த நூலும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது இதுக்கு இணையான அறநூல்கள் சொல்லக்கூடிய, அறத்தை சொல்லக்கூடிய நூல் எதுவுமே இல்லைன்னு யார் சொல்லியிருப்பானா? ஆல்பர்ட் ஸ்வைட்சர். கால்டுவெல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உலகம் நாகரிகமே அழிஞ்சு போனாலும் திருக்குறளும் கம்பன் கவியும் இருந்தால் போதும் புதுப்பித்து விடலாம்னு சொல்லியிருப்பார். எல்லீஸ் நான் சொன்னேன், எல்லீசன் சொன்னேன். அடுத்து 12ல 13 அறங்கள், 13 அதிகாரங்கள் அறத்துப்பால்ல. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஆல்பர்ட் ஸ்வைட்சர்னா இந்த மாதிரி அறங்களை சொல்லக்கூடிய உலகத்துல எந்த ஒரு நூலும் இல்லை, இதுக்கு இணையான வேற நூல் இல்லைன்னு சொல்லியிருப்பார். திருக்குறளும் கம்பன் கவியம் இருந்தால் போதும் நாகரிகத்தை திருப்பி புதுப்பிச்சிடலாம். உலக நாகரிகமே அழிஞ்சு போனாலும் திருக்குறளும் கம்பன் கவியும் இருந்தால் போதும் புதுப்பித்து விடலாம். யார் சொல்லியிருப்பா? கால்டுவெல். சரிங்களா? சரி, அப்ப திருவள்ளுவர் உலக புலவர் சொன்னதும் யாருதான்? ஜி.யு. போப் தான். அடுத்து பாருங்க, திருக்குறள் இயற்றப்பட்ட போது ஆட்சியில் இருந்ததாக கூறப்படும் ஆட்சியாளர்கள் யாரு? களப்பிரர்கள்.
ஏன்னா திருக்குறளை பத்தி நிறைய விஷயங்கள் ஓடுது, திருவள்ளுவரை பத்தின ஆண்டுகளும் நிறைய ஓடுது. இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்குனா சங்க காலத்தை அடுத்து வரக்கூடிய நூல்கள். சங்க காலம்ங்கிறது கிமு 3ல இருந்து கிபி 3 வரும். அப்ப இதுக்கு சங்க காலம் முடிஞ்சதும் யாருடைய காலம் அப்படின்னா களப்பிரருடைய காலம். 4ல இருந்து ஒரு 6 வரைக்கும் சொல்லலாம், இல்ல 2.5 நூற்றாண்டுகள், கிபி 4ல இருந்து கிபி 6 வரைக்கும் ஒரு 2.5 நூற்றாண்டுகள் யார் ஆண்டிருப்பான்னா உங்களுக்கு களப்பிரர் ஆண்டிருப்பாங்க. சரிங்களா, மறந்துடாதீங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல 14 கீழ்கணக்கு நூல்கள் இயற்றப்பட்டது. இது எல்லாமே வெண்பா வகையை சார்ந்தது. வெண்பானாலே புலவர்கள் இயற்றக்கூடிய ஒரு பாவகையில கஷ்டமானது எது அப்படின்னா வெண்பா தான். வெண்பாவை வந்து வன்பான்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், குரூப் 4ல கொஸ்டின். இது வந்து என்னன்னா உங்களுக்கு வினை மரபுகள் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க. சாந்த வந்து அரைக்கிறது. குருவி, குருவி வந்து என்ன பண்ணுன்னா ஒப்பு, அதோடைய சவுண்டை வச்சு சொல்றது. அதாவது சவுண்டுன்னு இல்லை, அதோடைய இடத்தை பொறுத்து, அதோடைய கூட்டத்தை பொறுத்து அதை வச்சு சொல்லக்கூடியது. சுனை அப்படின்னா என்னதுன்னா, சுனை அப்படின்னா குடை. அருவி மேல இருந்து விழுதுறது சொல்றோம்ல, அது பேர் என்ன, அருவி இழிதல். இது எல்லாமே உங்களுக்கு இந்த மரபுகள் இருக்குல்ல, அந்த மரபுகளை வச்சுதான் வச்சிருக்காங்க. எங்கேயோ தேடி ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்க மாதிரி இந்த இது இருக்கும். சரிங்களா, அது போன தடவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4ல கேட்டது. குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் அப்படியே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது, பல நாள் தேடி இன்று நான் தான் யாப்பிலக்கணம் வாங்கினேன். பல நாள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பதின் இலக்கண குறிப்பு யாது? அதாவது ஆகுபெயர்னா அதுக்கு ஆகாம வேற ஒண்ணுக்கு ஆகி வரும். சரிங்களா, இப்ப பாருங்க, தொழிலாகு பெயர் இல்ல கொடுத்துருக்காங்கல்ல, பொங்கல் உண்டான். பொங்கல் அப்படிங்கிறது பொங்கலை குறிக்காம பொங்கி வரக்கூடிய உணவுப் பொருளை குறிக்குது. பொருள் ஆகு பெயர். இப்போ மல்லிகை சூடினால், மல்லிகை என்பது அந்த பூவிற்கு ஆகாம, அதாவது நல்லா கவனிச்சுக்கும், மல்லிகை என்பது ஒரு பொருள். மல்லிகை என்பது ஒரு பொருள். அந்த பொருளானது அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அந்த பொருள் அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு ஆகி வருது. அதனால இது பொருளாகு பெயர். கருவியாகு பெயர்னா யாழ் கேட்டு மகிழ்ந்தேன். யாழ் கேட்டு மகிழ்ந்தேன். யாழ் கேட்டு மகிழ்ந்தேன்னா யாழ் என்பது அந்த கருவி, அந்த கருவினால வரக்கூடிய இசையால் மகிழ்ந்தேன், அதுக்கு ஆகி வருது. காரியமானவன் காரியவாகுனா காரினாலே செயல்னு அர்த்தம். காரினாலே செயல், அந்த செயலானது காரணத்துக்கு ஆகி வரும், காரணத்துக்கு ஆகி வரும். சரிங்களா, அது போக என்னன்னா அதோடைய கருவிக்கு ஆகி வரும். சரிங்களா, காரியம் என்பது செயலுக்கும், அந்த செயல் பாருங்க, காரி என்பது செயல், இது வந்து உங்களுக்கு காரணத்துக்கும் அதுக்கான கருவிக்கும் ஆகி வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, என் பிழைப்பு கெட்டது. என் பிழைப்பு கெட்டதுன்னா என்ன அர்த்தம்? என் பிழைப்பு கெட்டதுன்னா ஏதோ ஒரு ரீசன்னால கெட்டு போச்சுன்னு அர்த்தம். காரணம் வருதா? கருவி. கருவி ஆகு பேருனா நன்னூலை கற்றேன். நன்னூலை எப்படி கத்துக்க முடியும்? ஒரு டீச்சர் இருந்தா கத்துக்கலாம், இல்லை அப்படின்னா யூடியூப் பார்த்து கத்துக்கலாம். அப்போ ஒரு கருவி இருக்கு. அப்போ காரணத்துக்கும் கருவிக்கும் ஆகி வரக்கூடியது அந்த காரியவாகும். காரி என்பது செயல். யாப்பிலக்கணத்தை ரொம்ப நாள் வந்து இது பண்ணிக்கிட்டேன்னு பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் வாங்கினேன். யாப்பிலக்கணம் வாங்கினேன்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்? யாப்பிலக்கணம், அதாவது யாப்பு இலக்கணத்தை நான் படிக்கிறதுக்காக வாங்குறேன். ஒரு ரீசன் இருக்கா? ஒரு இலக்கணத்தை படிக்கிறதுக்காக ஒரு இது வாங்குறேன். அப்ப ரீசன் உள்ள வருதா? ரீசன் வந்துச்சுனால இது என்ன வரும்னா காரியவாகும். ஆகுபேனாலே அதுக்கு ஆகாம வேற ஒண்ணுக்கு ஆகி வரும். சரிங்களா, நம்ம நிறைய இது அடுத்தடுத்த டெஸ்ட்ல நிறைய பார்ப்போம். சரிங்களா, அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட், ஆக்சிடி அப்படின்ற சொல்லோடைய பொருள் என்னன்னா இணங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, அரேனா. அரேனானதுன்னா களரி. இதெல்லாம் நீங்க ஆட்சி சொல் அகராதியில படிச்சிருப்பீங்க. பாணி அப்படின்னா என்ன அர்த்தம்? பருகுவோன்னு அர்த்தம். இந்த பாணினா என்னது? தாமதம். ஓகேயா, இதெல்லாம் நம்ம குறிநெடில் வேறுபாடுலாம் பிக்சடா நிறைய படிக்கணும். இந்த மயங்கோலி சொல்லகராதி அப்படிங்கிறது தமிழ் சொல் விளக்கம் PL முத்தையா புக்குன்னு ஒன்று இருக்கு, அந்த புக்ல இருந்து வரும். மயங்கோலி சொல்லகராதிக்கு என்னன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒன்று விட்டுருக்காங்க, அதுல இருந்து நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் நீங்க படிச்சாதான் போட முடியும். பாணி அப்படின்னா பருகுவோன், அடுத்த பாணினா தாமதம். பாருங்க, உரிய சொற்களை தேர்க. புலி என்ன ஆகும்? பதுங்கி பாயும். புலி என்ன ஆகும்? பதுங்கி பாயும். சரிங்களா, முகத்தில் என்னாகும்? புன்முறுவல் வேண்டும். சரிங்களா, முகத்தில் புன்முறுவல் வேண்டும். புன்முறுவல்னா புன்சிரிப்பு மாதிரி சொல்லுவோம்ல, புன்சிரிப்பு மாதிரி. புன்முறுவல்னா அந்த பொலிவு இருக்கணும். புலி பதுங்கி பாயும், ஆப்டான வேர்டு இது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க,
எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. நெடு வெள்ளூசி, இந்த லூ வராது. நெடுவசி பரந்த வீடு. ஓகே. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த இந்த ரா வராது. நெடுவெள்ளூசி நெடுவசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வசி தப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு கரெக்டான வேர்டு இது நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வேர்டு. இப்போ அந்த 3 இதுலயுமே கரெக்டா வரக்கூடியதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? ஓகே. எழுத்துப்பிழை. இடுகுறியோடைய சிறப்பு பெயரை கண்டறிக. ஃபர்ஸ்ட் இடுகுறினா என்ன, காரணம்னா என்ன? இடுகுறினா என்ன, காரணம் அப்படின்னா என்ன? இடுகுறினா நம் முன்னோர்கள் இருக்காங்க, ஒரு பொருளுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த பொருளுக்கு ஒரு காரணத்தோட வச்சாங்கன்னா அது காரண பேர்ல வரும். காரணம் இல்லாம வைக்கிறாங்கன்னா அது இடுகுறியில வரும். ஒரு பொருளுக்கு காரணத்தோடு இட்டு வழங்கிய பேருனா காரண பேர். காரணம் இல்லாம ஒரு பொருளுக்கு நம்ம பேர் வைக்கிறோம்னு வைங்களேன், அது இடுகுறியில வரும். அதை 2ஆ பிரிப்போம். பொதுன்னு வச்சுக்கோங்க, சிறப்புன்னு வச்சுங்க. பொதுனா காமனா இருக்கக்கூடியது, இதுலயும் பொதுன்னு வச்சுங்க, சிறப்புன்னு வச்சுங்க. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பெயர். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பெயர். பாருங்களேன், இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி பொதுப்பெயர்னா இப்போ மலை. மலை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பொருளுக்கும் மீனிங் கிடையாது. அப்ப இடுகுறி காமன். காமன் ஏன் சொல்றேன், நிறைய மலைகள் இருக்கு, அதுல நான் ஒரு மலையை சொல்றேன். சரிங்களா? பொதிகை. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னா அது சிறப்புல வரும். புரியுதா? மண் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். மண்ணுக்கு பொருள் உண்டா? கிடையாது. அப்ப இடுகுறியில வரும். அது பொதுல வரும். பொதுல வருமா சிறப்புல வருமானு பார்க்கணும். அடுத்து பொதுல வரும். காரணம் நிறைய மண் இருக்கு, அதுல ஒரு வண்டல் மண் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, காரணம். காரணத்தை 2ஆ பிரிச்சுங்க, பொது சிறப்பு. இதுலயும் இப்ப பாருங்க, காரணத்துல வந்து பறவை. பறவை அப்படிங்கிறது என்னது? பறக்கக்கூடிய நாள்ல அது பறவைன்ற பேர் வருது. பறவைனா ஒரு பறவை எடுத்துக்கிறேன். மீன் கொத்தி பறவை. மீனை கொத்துறதுனாலதான் அதுக்கு பேர் என்னது? மீன் கொத்தி பறவை. ஒன்னே ஒண்ணு குறிக்குதா? ஒன்னே ஒண்ணு மட்டும் குறிச்சா அது சிறப்புல வரும். ஒன்னே ஒண்ணு குறிச்சா அது சிறப்புல வரும். காமனான விஷயத்தை குறிச்சா அது பொதுல வரும். ஃபர்ஸ்ட் ஒரு சொல்ல எடுங்க, அந்த சொல்லுல ரீசன் இருக்கா இல்லையா. அடுத்து 2வது வந்து பொதுல வருதா சிறப்புல வருதா, 2 தான் பார்க்க போறீங்க. பாருங்க, வயல் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? வயல் அப்படிங்கிறது ஒரு இடுகுறியில உங்களுக்கு என்ன வரும்? பொது பெயர்ல வரும். சரிங்களா? வாழை இடுகுறி பொது பெயர். வாழை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? வாழை அப்படிங்கிறது உங்களுக்கு இடுகுறியில சிறப்பு பெயர். ஏன்னா மரம்ல உங்களுக்கு நிறைய மரம் இருக்கு, அதுல ஒரே ஒண்ணுதான் என்ன சொல்றோம்? வாழையே சொல்றோம். மீன் கொத்தி இப்பதானே சொன்னேன், காரண சிறப்பு. பறவை இப்பதானே சொன்னேன், பறவையில் என்னது? காரண பொது. ஓகேயா? அப்ப இடுகுறி சிறப்பெயர் என்னதுன்னா வாழை. ஒரு சொல்ல பாக்குறீங்க, அது காரணம் இருக்கா இல்லையா, 2வது வந்து பொதுவா சிறப்பான்னு பாக்குறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திருக்குறளுடைய கடைசி சொல். திருக்குறளுடைய கடைசி சொல் என்ன அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் அகரத்துல ஆரம்பிக்கும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சை உலகம் முடியுதா? அடுத்தது கடைசியில ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயற்சிக்க பெறின். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடுதல் முயற்சிக்க பெறின் அப்படின்னு வரும். அப்போ இந்த இது கடைசியில ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கடைசியில எதுல முடியுதுன்னா இன்னுல முடியுது. அகரத்துல ஆரம்பிச்சு நகரத்துல முடியுது. ஞாபகம் வச்சுங்க, ஆரம்பிச்சு எங்க முடியுது? நகரத்துல முடியுது. இந்த மாதிரி ஒரு தனி சிறப்பு எதுல இருக்குன்னா திருக்குறள்ல இருக்கு. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது, ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. உரு பசினா மிகுந்த பசி, ஓவா பிணினா தீராத பிணி, தீராத நோய், செருப்பகைனா எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு, பகை இருக்கு, அந்த நாட்டுல இருந்துகிட்டே இருக்கு. இந்த 3 இருந்தாலே இந்த நாடு சுத்தமா விளங்காது. சரிங்களா? அதாவது உரு பசி, நாட்டுல உள்ள மக்கள் பசியில வாடுறாங்க. பிணி, தீராத நோய் வந்துகிட்டே இருக்கு. அடுத்து போக பகை அப்படிங்கிறது எதிரி நாட்டுக்காரங்க வந்து படை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நாடுக்கு வந்து என்ன ஒரு வளமே இருக்காது. இப்போ உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. சரிங்களா? மறந்துடாதீங்க. அடுத்தது பாருங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புல் என்பது என்ன ஆகும்னா ஒளி மரபு வந்து சிமிழ்க்கும். மறந்துடாதீங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், குரூப் 4. திருக்குறளை நரிக்குறவர் பேசும் வாக்ரி போலி மொழிக்கு மொழிபெயர்த்தவர் யாருன்னா கிட்டு சிரோன்மணி. பிரெஞ்சுல யார் வரும்னா பிரெஞ்சுல ஏரியல். இது போக
உங்களுக்கு வந்து ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா முதலாக திருக்குறளுடைய கருத்துக்கள்லாம் இது பண்ணி முதலாக ஆங்கிலத்துல வந்தது. திருக்குறள் ஒரு சில கருத்துக்களை மட்டுமே ஒரு நூலாக வெளியிட்ட யாருன்னா எட்வர்ட் கிண்டர்ஸ்லி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆங்கிலம்னாலே நம்மளுக்கு யார் ஞாபகம்? ஜி போப் தான் முழுமையா தொகுத்திருப்பாரு. ஆனா அவருக்கும் முன்னாடி யார் இது பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்வர்ட் கிண்டர்ஸ்லி கேட்டிருக்காங்க. திருக்குறள்ல ஒரு சில கருத்துக்களை மட்டும் முதலாக தொகுத்தது யார் அப்படின்னா, முதலாக இது பண்ணது யார் அப்படின்னா, மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டாங்கன்னா எட்வர்ட் கிண்டர்ஸ்லி. சரிங்களா, மறந்துடாதீங்க. ஆங்கிலம் அப்படிங்கிறது நீங்க ஜி போப் ஞாபகம் வச்சுங்க, 1886. அதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்களை இது பண்ணது எட்வர்ட் கிண்டர்ஸ்லி. சரி, பிரெஞ்சு வந்து ஏரியலா, ஜெர்மனி வந்து கிரௌல், இந்தி வந்து பிடி ஜெயின், வடமொழி வந்து அப்பா தீட்சிதர், தெலுங்கு வந்து வைத்தியநாத பிள்ளை. திரும்ப சொல்றேன், ஜெர்மனி வந்து கிரௌல், இந்தி வந்து பிடி ஜெயின், வடமொழி வந்து அப்பா தீட்சிதர். சரிங்களா, தெலுங்கு வைத்தியநாத பிள்ளை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழினை கண்டறிக. பை அப்படிங்கிறதுல உங்களுக்கு அச்சம் அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிலாம் நிறைய இருக்கு. நம்ம சொன்னோமா, மாலை உங்களுக்கு மேலிடம் வராது, பை அப்படிங்கிறதுல அச்சம் வராது, பா அப்படிங்கிற தொண்டி வராது, உங்களுக்கு மை அப்படிங்கிற என்ன வரும்? மலடுன்ற பொருளை தரும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம படித்திருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் போட முடியும். ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல்ல நிறைய இருக்கு, அதை ஃபுல்லா படிங்க. உங்களுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில சரியான பொருள் தரக்கூடியதுன்னா மை என்பது. சரிங்களா, மை என்பது உங்களுக்கு நிறைய பொருள் இருக்கு, அஞ்சனம் இருக்கு, நிறைய பொருள். அதுல மலடு அப்படிங்கிறது வரும். பையிலும் நிறைய இருக்கு, சட்டப்பை, கைப்பை, அதுக்கப்புறம் இளமை, பாம்பு, உடல்வில், இந்த மாதிரி நிறைய பொருள்கள் அதுல இருக்கு பையில. சரி, இதெல்லாம் உங்களுக்கு பையும் வராது, பாவும் வராது, மாவும் வராது. எது உங்களுக்கு கரெக்டா வருதுன்னா மை. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது ஆக்சர்பிட்டி அப்படின்னா என்னதுன்னா சுடுசொல். நெக்ஸ்ட் தவறான விடையை தேர்க. சில பிளஸ் சில, அதாவது இது ஒரு விதி இருக்கு. பல சில எனும் இவை தம்முன் தாம்வரின் இயல்பும் மிகழும் அகரம் ஏக. அதாவது பல சில என்ற சொற்கள் தனக்குத்தானே வரும்போது, அதே சொல்லோடு வரும்போது இயல்பாக வரும், வல்லினம் மிகுந்து வரும், அகரம் ஏகி வரும். அகரம் ஏகுச்சுன்னா லகரம் என்ன ஆகும்னா ரகரம் ஆகி வரும். என்னன்னு அப்ப சொல்றேன், இங்க பாருங்க. சில பிளஸ் சிலன்னு வருதா? சில பிளஸ் சிலனா உங்களுக்கு சில இது வந்து அப்படியே வருதா? இயல்பு. ஓகேயா, அடுத்தது என்ன போட்டிருக்கோம்? இது தன் முன் தான் வரும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன வருது? இயல்பு. அடுத்த ரெண்டாவது பாருங்க, மிகழும்னா என்ன வரும்? சில. நிலைமொழி ஈச்சில உயிரெழுத்திற்கு வருமொழியில காசாதாப்பா வருஷம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். ரெண்டாவது பாருங்க, வல்லினம் மிகுந்து வருதா? இச்சு வருது, இதுவும் கரெக்ட். அடுத்தது அகரம் ஏகனா சில பிளஸ் சிலவா, இதுல லா உடைங்க, இல் பிளஸ் ஆவா. அகரம் போயிடுச்சுன்னா இல்லு என்னவா மாறும்? இர்ரா மாறும். அதான் லகரம் ரகரமா மாறுது. மூணாவது கண்டிஷன், அகரம் போனதுக்கு அப்புறம் அந்த இல்லு என்னவா மாறும்னா இர்ரா மாறும். ஓகே, அப்ப இந்த மூணு கண்டிஷன் உங்களுக்கு என்ன வரும்? தம்முன் தாம் வரும்போது வரும். இது உங்களுக்கு வராது, ராங்கா இருக்கு. பல சில எனும் இவை தம்முன் தாம் வரின் இயல்பு வரும், நிகழும் வரும். அடுத்து மூணாவது என்ன சொன்னோம்? அகரம் ஏக லகரம் ரகரம் ஆகி வரும். இந்த மூணு கண்டிஷன் ஞாபகம். இந்த மூணு ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்ட். உங்களுக்கு சிலா அப்படிங்கிறது வராது. ஒளி வேறுபாடு அறிந்து பொருளறிக. சூரன் எல்லாருக்குமே தெரியும், வீரன். இப்ப ரெண்டு ஆப்ஷன் வருதா? இந்த சூரன்னா சூரியனா மூஞ்சுரா படிச்சாதான் நம்மளுக்கு போட முடியும். மூஞ்சுரு. மடவர் தனக்கு தகைசால் புதவர், நம்ம படிச்சிருப்போம்ல, மனைக்கு விளக்கம் மடவார், மடவா தனக்கு தகைசால் புதவர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு. வீட்டுக்கு முக்கியமானவங்க பெண்கள், பெண்களுக்கு முக்கியமானது புதல்வர்கள், புதல்வருக்கு முக்கியமானது கல்வி, கல்வியை விட முக்கியமானது என்னதுன்னா ஒழுக்கம். இதை நம்ம அந்த பாடல் மூலமா படிச்சிருக்கோம். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்தன்றது பொருள். நெக்ஸ்ட் மன்னனையும், இது நம்ம மூதுரையில படிச்சிருக்கோம், 6th புக்கு தானே.
மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனையும் மாசர கற்றோனும், மாசரனா குற்றம் இல்லாம படிச்சோனும், மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை ஆனா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது படிச்சிருப்போம். அப்ப இது மூலமா உங்களுக்கு உணர்த்தக்கூடிய பொருள் என்ன? கல்விக்கு எல்லையே இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட், பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. உங்களுக்கு பொருட்பால்ல அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கு. பொருட்பால்ல உங்களுக்கு என்னென்ன வரும்? அந்த அதிகாரங்களா உடையும்ல, அரசியல், அங்கவியல், ஒளிவியலா, சரிங்களா? அதுல உங்களுக்கு இந்த அங்கவியல் அமைச்சியல் சொல்லுவோம்ல, அங்கவியல் அமைச்சியல் ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்குள்ள எத்தனை அதிகாரம்? 32 அதிகாரம் வரும். அந்த 32 அதிகாரத்தை சப்டிவிஷனா கொடுத்துருக்காங்க. அறநியல் உங்களுக்கு 2 தான் வரும். நட்பியல் உங்களுக்கு 17 வரும். அமைச்சியல் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை வரும்னா 10 வரும். சரியா? அப்ப இந்த படையியலும் இந்த கூலியலும் ரிவர்ஸ்ல மாத்தி போட்டுருங்க. படையியல் உங்களுக்கு 2 வரும், கூலியல் 1 வரும். அப்ப கூட்டி பாருங்க. 2 4 5 2 4 5 22 10 நேரத்தில் 32 வருதா? ஓகே. அப்ப 2 தான் உங்களுக்கு ராங்கா இருக்கு. சரிங்களா? அது வந்து பொருத்தம் இல்லாம இந்த 2 மட்டும், 2வது 3வது ராங்கா இருக்கு, 1வது 4வதும் சரியா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட், பிறப்பினால் எல்லா உயிர்களுக்கும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழின் வேற்றுமையான். அதாவது எல்லா உயிர்களும் பிறப்பால் சமம் தான், அவங்க செய்யக்கூடிய தொழில்களை பொறுத்து தான் அமைகிறது, அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து தான் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்றதை நம்ம முடிவு பண்றோம். சரிங்களா? அப்ப செய்தொழில் வேற்றுமையான், செய்தொழில் அதை வச்சுதான் வேறுபடுத்த முடியுது. நெக்ஸ்ட் பாருங்க. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. கண்ணன் நேற்று வருவான். நேற்று எப்படி வர முடியும்? இது இறந்த காலம், இது எதிர்காலம். கவின்மொழி வருவாள், நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நிகழ்காலம். அப்ப இது தப்பு, இதுவும் தப்பு. அன்பு நாளை வந்தான், நாளை என்பது எதிர்காலம், வந்தானுங்கிறது இறந்த காலம். இது வராது. பூமி சுழல்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னது? கிறு கின்று ஆண் என்று படிச்சிருப்போமா? அப்ப அதன் அடிப்படையில் உங்களுக்கு எதுதான் வரும்? நிகழ்காலத்துக்கு பூமி சுழல்கிறது வரும். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்யுங்க. வெளி அப்படின்னா பலி, வெள்ளி அப்படின்னா சிற்சேலம், வெள்ளி அப்படின்னா அறிவின்மை, வெளி அப்படின்னா ஆகாயம். வெட்ட வெளின்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். வெட்ட வெளினா ஆகாயம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நீங்க மயங்கோலி சொல்லக்கிறாதுல நிறைய படிச்சா மட்டும்தான் போட முடியும். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய கொடுக்க முடியாது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? மயங்கோலி சொல்லக்கிறாதையும் நிறைய படிக்கணும். இந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் அப்படிங்கிறது நீங்க நிறைய படித்தால் மட்டும்தான் இதெல்லாம் போட முடியும். அதுக்கு நான் சொன்னேன்ல, தமிழ் BL முத்தையா தமிழ் சொல் விளக்கம், அது போக மயங்கோலி சொல்லக்கிறாதி, கவர்மெண்ட் மெட்டீரியல், இது ஃபுல்லா படிங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்மி, இதுவும் உங்களுக்கு ஆட்சி சொல்லக்கிறாதுல வரக்கூடியது, உச்சி. நெக்ஸ்ட் சேர்த்தல், நாள் பிளஸ் தோறும். இது என்னன்னா இந்த தகர நகர புணர்ச்சியில வரும். தகர நகர புணர்ச்சியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நிலைமொழியில இல்லு வருதா? அப்ப நிலைமொழியில் இல்லு வரும்போது லாலா புணர்ச்சி அடிப்படையில இந்த இல்லானது வருமொழியில உங்களுக்கு வல்லினம் வர்றதுனால என்ன ஆயிரும்னா இட்டாக மாறிவிடும். அதுக்கப்புறம் இந்த தோன் இருக்கா, வருமொழியில தகரமானது என்னவா மாறும்னா இத்து பிளஸ் ஓவா. இங்க தகரம் என்னவாகும்னா தகரமா மாறும். அப்ப இட்டு பிளஸ் ஓங்கிறது இங்க என்ன ஆகும்னா தோவா மாறிடும். அப்ப என்ன வரும்? நாட்டோரும் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அதாவது இட்டா மாறினதுக்கு அப்புறம் இல்லு இட்டா மாறிடும். உங்களுக்கு என்ன வரும்னா நாட்டோரும். சரிங்களா? அங்க இட்டு வரும், மிஸ் ஆயிருக்கு, நாடோரும் கொடுத்துருக்காங்க, அங்க நாட்டோரும் அப்படிங்கிறது வரும். இல்லு இட்டா மாறிடும். இந்த தகரம் என்னவா வரும்னா தகரம் தகரமா மாறிடும். அப்ப என்னவா மாறிடும்? டோவா மாறும். அப்ப உங்களுக்கு என்ன வரும்? நாட்டோரும் அப்படிங்கிறது வரும். நாடோரும் கிடையாது, நாட்டோரும் அப்படிங்கிறது வரும். இட்டு மிஸ் ஆயிருக்காங்க. சரிங்களா? முறை மாறி உள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்யணும். கல்லாமை இல்லாமை ஆக்குவோம், கல்லாமை இல்லாமையை ஆக்குவோம். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமணந்தை ஓதுகிறாள், மெத்த வெறுமந்தையும் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் எஞ்சான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிப்பா? அவையா சொல்லிப்பாங்க. புலவீர். எறும்பும் தன் கையால் எஞ்சான்.
விளையும் பயிர் முளையிலே தெரியும், அது மாத்தி வரும். கல்வி அழகே அழகு. சரிங்களா, இதுதான் உங்களுக்கு ஆப்டா பொருந்துது, கரெக்டா சொற்றொடர்ல கரெக்டா வரக்கூடியது. ஓகேயா, அடுத்தது பாருங்க. சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிய. சரிங்களா, தே பிளஸ் ஆளாய். உயிர் ஈற்று புணர்ச்சி. ஈறு நாளை நீங்க எங்க செக் பண்ணணும்னா நிலைமொழியில செக் பண்ணணும். ஈறு நாளை நிலைமொழியில செக் பண்ணணும், முதல் நாளை வருமொழியில செக் பண்ணணும். பாருங்க, ஈறு உயிர் ஈற்று புணர்ச்சின்னு சொல்லியிருக்கோமா, அப்ப இத்து கூட்டல் ஏவா, அப்ப உயிர் ஈறு. இங்க பாருங்க, நிலைமொழி ஈருன்னு வந்துச்சுனாலே நிலைமொழியில செக் பண்ணுங்க, உயிரீற்று. குரங்கு இங்க உடைங்க, இக்கு பிளஸ் ஊவா, இங்கேயும் உயிர் தான் வருது, ஆனா இங்க கொடுத்துருக்காங்க என்னது மெய்யீற்றுன்னு கொடுத்துருக்காங்க, பதில் தப்பா இருக்கு. கல் பலகை, இங்க என்ன வருது மெய்யீறு. இப்போ ஈறு அப்படின்னு கொடுத்துட்டா நிலைமொழியில கடைசி எழுத்தை செக் பண்ணணும். உயிர்மை எழுத்தா இருந்தா உடைச்சு கடைசி எழுத்தை செக் பண்ணணும். இப்படி இங்க உடைக்கும் போது உங்களுக்கு உயிர் தான் வருது, ஆனா இங்க மெய்யின்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பா இருக்கு. அப்ப எத்தனை இணைகள் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா 3 இணைகள். ஒளி குறிப்பை வெளிப்படுத்தும், ஒளியை உணர்த்தும் சொற்கள் 2 2ஆக சேர்ந்து வரும், பிரித்தால் பொருள் தராது. இங்க பாருங்க, இது என்னதுன்னா இரட்டை கிளையும் கொடுத்துருக்காங்க. பல பல சொற்கள் எப்படி இருக்கு, ஒன்றுபட்டு வருது. சொற்கள் ஒன்றுபட்டு வருதா, இத பிரிங்க, பிரிச்சாலும் பொருள் கிடையாது, பிரித்தாலும் பொருள் கிடையாது. சரிங்களா, அப்ப எத்தனை முறை உங்களுக்கு வருதுன்னா 2 தடவை தான் வருது. அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப நான் இரட்டை கிளவி சொல்றேன் பாருங்க. இரட்டை கிளவி பல பல சொற்கள் ஒன்றுபட்டு தான் இருக்கு, பிரிச்சிங்கன்னா பொருள் வராது, 2 தடவை தான் வரும். இதே இது அடுக்கு தொடர்னா சொற்கள் தனித்தனியா வருது. சரியா, பிரிச்சாலும் உங்களுக்கு பொருள் தரும். இது போக சொற்கள் எத்தனை முறை அடிக்க வரும்னா 4 முறை அடிக்க வரும். இந்த டிஃபரன்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அடுக்கு தொடர் அப்படிங்கிறது சொற்கள் தனித்தனியா வரும், இங்க ஒன்றுபட்டு வரும். இங்க பிரிச்சிங்கன்னா பொருள் தரும், இங்க அடுக்கு தொடர்ல இங்க வராது, இங்க இரட்டை கிளவில. அடுத்தது சொற்கள் எத்தனை முறை அடிக்க வரும்னா அடுக்கு தொடர்ல 4 முறை அடிக்க வரும், ஆனா இரட்டை கிளவில 2 தடவை தான் வரும். சரிங்களா, ஓகே. இயற்கை வாழ்வில்லம் என திருக்குறளை புகழ்ந்து பெயரிட்டவர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஓகேயா, திருவிக்கா தான் சொல்லியிருப்பாங்க. நச்சினார்க்கினியார் வந்து திருவள்ளுவருக்கான திருக்குறளுக்கான அந்த பயனை பத்தி வரும், திருக்குறள் பயன் அந்த மாதிரி வரும். சீத்தலை சாத்தனார். சரிங்களா, கவிமணி வந்து தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை, தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்னு சொல்லி எந்த திருக்குறளை சொல்லியிருப்பார், தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை அப்படின்ட்டு. சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறது பொருள் உரை. பொருள் உரைன்னு யார் சொல்லியிருப்பானா சீத்தலை சாத்தனார். திருவிக்கா வந்து இயற்கை வாழ்விலம், நச்சினார்க்கினியார் திருக்குறளுக்கான பயன் வரும். இங்க வந்து கவிமணி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவர் ஆண்டை கிபி 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு யார் சொன்னா வையாபுரி பிள்ளை. தமிழர்கள் என்ன சொல்லியிருப்பான்னா தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாடி இருக்கலாம், இல்ல சங்க காலத்துக்கு முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ராமச்சந்திர தீட்சிதர் அப்படிங்கிறது கிமு 1ல இருந்து 2ஆ இருக்கலாம், கிமு 1ல இருந்து 2ஆ இருக்கலாம் திருவள்ளுவருடைய காலம். மறைமலை அடிகள் தான் கரெக்டா சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடியது கிமு 31, அதாவது எந்த ஆண்டுல இருக்கமோ அந்த ஆண்டோட 31 ஆட் பண்ணா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. இதை வச்சுதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம், மறைமலை அடிகள் சொல்ற வச்சுதான் போட்டுட்டு இருக்கோம். தமிழர்கள் வந்து தொல்காப்பியர் காலத்துக்கு பின்னாடி சங்க காலத்துக்கு முன்னாடி. ராமச்சந்திர தீட்சிதர் அப்படின்னா உங்களுக்கு கிமு 1 to 2ன்னு சொல்லியிருப்பாரு, 1 அல்லது 2. மறைமலை அடிகளை வச்சுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கிமு 31. அடுத்தது பாருங்க, ஆக்கமும் கேடும் எதனால் வரும். அதாவது ஆக்கம் கேடு நம்ம சொல்லக்கூடிய சொல்ல வச்சுதாங்க இருக்கு. நம்ம எப்படி பேசுறோமோ அதை வச்சுதான் என்ன இருக்கு, நம்மளுக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சொல்ல சோர்வு ஏற்பட்டு நம்ம வாடி நம்ம இஷ்டப்படி பேசணும்னா அதனால என்ன ஆகும், துன்பம் தான் வரும். அப்ப ஆக்கமும் கேடும் அதனால் வரும், சொல்லின் கண் சோர்வு அப்படிங்கிறது தான் அதோடைய குரல். அப்போ இதுதான் உங்களுக்கு ஆப்டவர் சி. தமிழுக்கு கதியாவர் இருவர். கதி அப்படின்னா கம்பராமாயணம், இன்னொன்னு திருக்குறள். இதை சொன்னது யாருன்னா செல்வகேசவராயர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம். டார்க் வைபர் அப்படிங்கிறது என்னது, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 4ல. இருட்டு இலை. டெமான் அப்படின்னா என்னது, பின்னணி நிழல். டார்கெஸ்ட் அப்படின்னா என்னது, உங்களுக்கு மிகு இருள்மை. டென்சிட்டி எல்லாருக்கும் தெரியும், அடர்த்தின்றது. டென்சிட்டி அடர்த்தின்றது தெரிஞ்சா மட்டும் போதும், நீங்க அழகா போட்டுடலாம். அந்த பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வச்சு வச்சிருக்காங்க. டென்சிட்டினா அடர்த்தி மட்டும் தெரிஞ்சா போதும்.
பொருந்தாத இணையை கண்டறிக. சரிங்களா? ஊளை ஆலை அருகம்புல் இதழ் கௌதாரி உலை ஆண்மான். ஊளை அப்படின்னா என்னன்னா துர்நாற்றம். இதுக்கு உலைனா ஆண்மான், இதுக்கு பொருள் வச்சிருக்காங்க. ஆலை அப்படிங்கிறது அருகம்புல்ன்றது, இதழ் அப்படின்னா கௌதாரின்றது பொருள், உலை அப்படின்னா ஆண்மான் அர்த்தம், ஊளை அப்படின்னா துர்நாற்றம். தீ நாற்றம் கிடையாது, துர்நாற்றம். நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது. இதுக்கு உங்களுக்கு பாத்துங்க, இது கலைச்சொல் தான், நீங்க படிச்சிருப்பீங்க. அக்சசிட்டிவ் வச்சுங்களா, கவரும் ஆர்வம் முடியாது. அதாவது உங்களுக்கு எதுல சரியான இணைகளா எத்தனை இருக்கு அப்படின்னா எது மட்டும்தான் இருக்குன்னா 3 மட்டும்தான் இருக்கு. ஆக்டினியா அப்படிங்கிறது சிறந்த நடிப்பு, மற்ற எல்லாமே உங்களுக்கு ராங்கா இருக்கு. இதை நீங்க பார்த்து வச்சுங்க. சரிங்களா? நம்ம புணர்ச்சிகளுக்குள்ள போவோம். தவறான இணையை கண்டறிக. சரிங்களா? 60வது கொஸ்டின் பாருங்க. தவறான இணையை கண்டறிக. அவர்கள் பிளஸ் தாம் என்ன வரும்? அவர்கள் தாம்ன்றது அப்படியே வந்துடும். அவர்கள் பிளஸ் தாம். நிலைமொழியில அந்த இல்லு வருதா? நிலைமொழியில இல்லு வருது, அங்க தாம் வருதா? இது அல்வழி புணர்ச்சியின் அடிப்படையில அப்படியே புணரும், இயல்பாக வரும். அவர்கள் தாம் அப்படின்றது வந்துடும். கேள் பிளஸ் தீர், இப்பதானே சொன்னோம். இந்த கேள் பிளஸ் தீர் லாலா புணர்ச்சி படி இங்க தீ அப்படிங்கிறது இருக்கா? இப்ப இங்க என்ன ஆகும்? இட்டா மாறும். இட்டா மாறினதுக்கு அப்புறம் இந்த தகரம் என்னவா மாறும்னா இட்டு கூட்டல் ஈயா, அது டகரமா மாறும். அப்ப இட்டு கூட்டல் ஈங்கிறது என்ன வரும்? கேட்டீர் அப்படின்றது வரும். அங்க சொன்னேன்ல, லாலா புணர்ச்சியில அந்த இல்லு என்ன ஆயிடுச்சு? இட்டா மாறிடுச்சு. அந்த தகரம் என்னவா மாறிக்கு? இட்டா மாறிக்கு. தீய உடச்சு இட்டு பிளஸ் இ, அது இட்டு பிளஸ் ஈயா மாறி கேட்டீர்ன்றது மாறிடும். அங்க பார்த்தோம்னா நாடோடும் அப்படின்றது அந்த இதுதான். ஓகே, இது கரெக்டா தான் இருக்கு. உயிர்த்து உணரல் பாலாது, இங்க இல்லு என்னவா மாறும்னா இர்ரா மாறும். மாறி இருக்கா? கரெக்டா? ஓகே. லகரம் ரகரமா மாறும். வல்லினத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த லகரம் ரகரமா மாறும். கரெக்டா தான் இருக்கு. இந்த மும்மை கூட்டல் 100, 300 அப்படிங்கிறது வர 300 பிரிச்சோம்னா முன் கூட்டல் 100. சரிங்களா? இந்த இன்னு வருதா, இங்க மெல்லினம் வருதா, இயல்பாக அப்படியே வந்துடும். முன் அப்படிங்கிறது வந்துடும். இந்த நூவை உடைச்சிங்கன்னா தகர நகர புணர்ச்சியின் அடிப்படையில நூவை உடைச்சிங்கன்னா இன் பிளஸ் ஊ. இந்த நகரம் என்னவா மாறும்னா இங்க என்ன இருக்கு? இந்த நகரமா மாறும். அப்ப என்ன வரும்? 300 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த நகரம் இந்த நகரமா மாறும். இந்த தகர நகர புணர்ச்சிங்கிறது நிறைய இருக்கு, அதை பார்த்து வச்சுங்க. தகர நகர புணர்ச்சி தான் நான் போட்டுட்டு இருக்கேன். வருமொழியில தகர நகர புணர்ச்சி, அதாவது நிலைமொழியில அந்த லா லா இன்னு வரும் பொழுது வருமொழியில தகர நகரம் வந்துச்சுன்னா இதுக்கு ஸ்பெஷல் ரூல் இருக்கு, அதை வச்சுதான் நான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே, இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியாது. நிறைய நீங்க புணர்ச்சிகள் படிக்க என்ன ஆகும்னா அது கண்டிப்பா புரியும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி புணர்ச்சியை பார்த்தோன்னே புரியாது. நீங்க நிறைய அப்ளை பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி என்ன ரூல் நான் போட்டுட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஓகே, 61வது கொஸ்டின் பாருங்க. 61. சந்தி பிழையை நீக்குக, பிழையற்ற தொடரை தேர்க. பிழையற்ற தொடரை பார்க்கணும், எது உங்களுக்கு பிழை இல்லாம இருக்கு அப்படின்ட்டு. பிள்ளை தேடினது, பறவை கொன்றான், பண்ணோடு பாடினான். இங்க பாருங்களேன், பண்ணோடு இது 3 5, அதாவது நல்லா சொல்றேன் கவனிங்க. 3ஆம் வேற்றுமை 5ஆம் வேற்றுமை தொகை விரியில என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு வல்லினம் மிகாது. 3 5 வேற்றுமை விரியில, வேற்றுமை விரினா என்ன அர்த்தம்னா அந்த உறுப்புகள் வெளிப்பட்டு வரும், தொகைனா மறைஞ்சு வரும். 3ஆம் வேற்றுமையிலும் சரி 5ஆம் வேற்றுமையிலும் சரி அதுல உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா வல்லினம் மிகாது. இது உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. இது போக பறவை கொன்றான் இருக்கா, பறவையை கொன்றான், பறவையை கொன்றான் 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பா வல்லினம் மிகும். ஆனா 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா என்ன ஆகாது? வல்லினம் மிகாது, வல்லினம் மிகாது. இதுவும் உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. பிள்ளை தேடினது எழுவாய் தொடர்ல கண்டிப்பா என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. இரவு காலம், இரவு காலம், காலம் என்ற பெயர் சொல் முன் ஏதாவது காலம் என்பதுக்கு முன்னாடி ஏதாவது பெயர் சொல் வந்துச்சுன்னா இப்ப சங்க காலம், பருவ காலம், அங்கே என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. அப்ப இதுவும் கரெக்டா தான் இருக்கு. எல்லாமே உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. சொல்றது புரியுதா? நீங்க பாருங்க, பிள்ளை தேடினது எழுவாய் தொடர், அதுல வல்லினம் மிகாது கரெக்ட். பறவையை கொன்றான் 2ஆம் வேற்றுமை தொகை, தொகையில வல்லினம் மிகாது கரெக்ட் தான், வல்லினம் மிகல. அடுத்து பண்ணோடு பாடினான், இந்த 3ஆம் வேற்றுமை தொகை விரிவு, தொகை விரி,
ஐந்தாம் வேற்றுமை தொகை விரி. இந்த ரெண்டுலையுமே கண்டிப்பா என்ன ஆகாதுன்னா வராது. இது எதுல வருதுன்னா பண்ணோடுங்கிறது மூன்றாம் வேற்றுமையில வரும். மூன்றாம் வேற்றுமை விரியில வருது. அது உங்களுக்கு வலிமை மிகாது. காலம் என்ற பெயர் சொல், காலம் என்பதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அங்க என்ன ஆகாது, வல்லினம் மிகாது. சங்க காலம் அதுக்குள்ள நல்லா வராது. பருவ காலம் முல்லைக்கு வராது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கடம் என்பது உடம்பு. வினா கேட்கவும் அழுத்தம் கொடுத்து சொல்லவும். அழுத்தம் கொடுத்து சொன்னாலே அது என்ன வந்துடும், ஏ. அதிக வினாக்களை பயன்படுத்தக்கூடிய வினா எழுத்தது. அதிக வினாக்களை கேட்பதற்கு ஆ. வினா எழுத்துக்களிலே உயிர்மை எழுத்தாக உள்ளது எது, இந்த பாருங்க. வினா எழுத்து இதெல்லாம் வரும். ஏயா, ஆ, ஓ, ஏ. சொல்லோட முதல்ல வர்றதுன்னா ஏ, யா. சொல்லோட இறுதியில வர்றதுன்னா ஆ, ஓ. சொல்லோடைய முதல்லையும் இறுதியிலையும் வர்றதுன்னா ஏ. இங்க பாருங்க, என்ன, யார் சொல்லோடைய முதல்ல வருது. அவனா, இவனோ எங்க வருது, சொல்லோட இறுதியில வருது. ஏன், அவனே முதல்லையும் வருது கடைசிலையும் வருது. இதுல உயிர்மை எழுத்தாக வரக்கூடியதுன்னா யா. அதிக வினாக்களை கேட்பதற்கு வரக்கூடியதுன்னா ஆ. லூ என்பது உங்களுக்கு வினா எழுத்தே கிடையாது. சரிங்களா. இதுல குறில் எழுத்தது ஏ. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா. ஓகேங்க. 64வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தமற்ற இணைகள் எத்தனை உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், கும்பி அப்படின்னா வயிறு, பார் அப்படின்னா உலகம், வீழும் அப்படின்னா விழும், நீர் உலகம்னா என்னது, பரந்த உலகம். அப்ப 4ம் 5ம் உங்களுக்கு என்ன ஆகல, வரல. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, பொருத்தமற்ற இணைகள் கேட்டிருக்காங்களா. அப்ப எத்தனை வரும், 2 இணைகள் உள்ளது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி தம்போல் பிறவும் செய்யும். தன்னுடைய பொருளை பிறருடைய பொருளாக நினைத்து வாணிகம் செய்யக்கூடியவர். மிகவும் நேர்மையா இருந்திருக்காங்க. சங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொருட்கள் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி பிறருடைய பொருளும் முக்கியமானதுன்னு சொல்லி வாணிகம் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நேர்மை. இது நடுநிலைமை அதிகாரத்துல வரக்கூடியது. சரிங்களா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓயாமல் ஓதி உளம் நிறைவோம் வள்ளுவத்தை வாயார வாழ்த்துவோம் சொன்னது யாருன்னா நாவை சிவம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை. நெருநல் அப்படின்னா நேத்து இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை. நெருநல் உளனொருவன் இன்றில்லை அப்படிங்கிறதுல நெருநல் உளனொருவன், நெருநல் அப்படிங்கிறது என்னன்னா நேற்றுன்னு அர்த்தம். ஓகேயா. நேத்து இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை அப்படின்ற பொருளை தரும். நிலையாமை நிலையாமை வரக்கூடியது. நிலையாமை அப்படின்ற பொருளை தரக்கூடியது. சரிங்களா. நெக்ஸ்ட், தனிமரம் காடாதில். தனிமரம் காடாதில் இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா பகையை நீக்குதல். இந்த பழமொழிக்கான பொருள் என்ன, பகையை நீக்குதல். சரிங்களா. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பழமொழியை நிறைவு செய்ய வாழ்கிறதும் கெடுக்கிறதும் எதனாலதான், வாயிலே தான். அடுத்தது மேட்சிட் பாருங்க. அடோரபிள். அடோரபிள் என்னது, வணங்கத்தக்க. ஐனா அப்படின்னா என்னதுன்னா நன்மை. அஃபல்டா அப்படின்னா என்னதுன்னா மனப்புல். அஃபபிள் அப்படின்னா என்னதுன்னா நல்லியல்பான. அடுத்தது பாருங்க. சரியாக பொருந்தியுள்ள இணைகளை தேர்ந்தெடுக. அகம் பிளஸ் செவியா. இந்த அகம் பிளஸ் செவி, அகம் முன்னர் செவி கை ஏதாவது வந்துச்சுன்னா இந்த காங்கிறது இடையில இருக்கக்கூடிய இந்த காங்கிறது போயிடும். அப்போ இந்த இம்மானது என்னவா மாறும்னா இந்த இச்சுக்கு இனமான எழுத்து என்ன, இஞ்சு. அப்ப அதுவா மாறி அப்ப என்ன வரும், அஞ்சவி அப்படிங்கிறது மாறும். உங்களுக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா. அதை காங்கிறது கேன்சல் ஆயிரும். இங்க வருமொழியில இச்சு வருதா, இச்சு பிளஸ் ஏண்டு, இச்சுக்கு இனமானதுன்னா இஞ்சு. அப்ப அஞ்சவின்னு மாறிடும். நெக்ஸ்ட் பாருங்க. அடி பிளஸ் அன்று. அடி பிளஸ் அன்றுங்கிறது என்ன வரும்னா அடி அன்று. பாருங்க, நிலைமொழி ஈச்சுல உங்களுக்கு என்ன வருதுன்னா உயிரெழுத்து வருதா, நிலைமொழி ஈச்சுல உயிரெழுத்து வருது, வருமொழியில உயிர் வருதா. அப்ப இதை உடம்படுத்துவதற்காக நடுவுல என்ன ஆகுது, ஒரு உடம்படுமை தோன்றுது. சரிங்களா. அப்ப அடியன்றுன்னு வந்துடும். இ பிளஸ் ஆ அடியன்று. வரகு பிளஸ் சிறிது, வரகு சிறிது அப்படியே வரும், இச்சு வராது. இப்ப இது ராங்கா இருக்கு. அடின் பிளஸ் குடம், அடி குடம் வரணும், அடி கடம் கொடுத்துருக்காங்க. அப்ப இது தப்பு. ஏன்னா அடின் பிளஸ் குடம் இருக்கா, இதுல இன்னு கேன்சல் ஆகிட்டு நிலைமொழி ஈச்சுல உங்களுக்கு உயிர் வருது, வருமொழியில காசாதாபம் வந்துச்சுன்னா இக்கு வரும். அப்ப என்ன வரும், அடி குடம் வரும். இப்போ 3ம் 4ம் உங்களுக்கு என்ன ஆகுது, ராங்கா இருக்குது. அப்ப பொருந்தியுள்ள இணைகள் எத்தனை இருக்குன்னா 2 தான் இருக்கு. சந்தி பிழையற்ற தொடரை தீர்க. பாருங்க,
தண்ணீர், தண்ணீர் பற்றாக்குறை. அப்ப இந்த இடத்துல இதுலயும் வரக்கூடாது, இப்போ வராது, இந்த இது கேன்சல் பண்ணிருங்க. பற்றாக்குறை நீங்க, நீங்க தண்ணீர், நீங்க தண்ணீர், நீங்கங்கிறது எச்சம், நீங்கங்கிறது எச்சம். பின்னாடி உங்களுக்கு என்ன ஆகாது, வல்லினம் வராது. இது உங்களுக்கு ராங்கா இருக்கு, வல்லினம் வராது. நீங்கங்கிறது ஒரு எச்சம், பின்னாடி பெயர் வருதா, பெயரச்சத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகாது. அப்ப இது உங்களுக்கு ராங்கா இருக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தண்ணீரை இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வருதா, இச்சு வரும். சிக்கனமாக என ஆகங்கிறது இங்க வரும். அப்போ உங்களுக்கு கரெக்டானது சி தான் வரும். பியும் ஏவும் ராங்க, இப்பு வராது, தண்ணீர் இப்பு வராது. ஏன்னா அது எழுவாய் தொடர்களை வரும்போது கண்டிப்பா என்ன ஆகாது, வல்லினம் மிகாது. அப்ப நான் சொல்றது இங்க எழுவாய் தொடரு, இங்க நீங்க தண்ணீர் அப்படிங்க சொல்லும் போது நீங்கிறது எச்சம், பின்னாடி பேர் வருது. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரக்கூடாது, வல்லினம் மிக கூடாது. அப்ப இது ராங்கு. சரிங்களா? இப்ப இதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கு, சி தான். பிழை இல்லாத தொடரை கண்டறிக. பிழை இல்லாதது இதெல்லாம் நல்லா வாசிக்கணும். ஃபர்ஸ்டே கொஸ்டின், ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் சொன்னா உயிரெழுத்து, இங்க தப்பு, ஓர் வந்திருக்கு, இங்க உயிர்மை எழுத்து வந்திருக்கு, இங்க என்ன வரணும், ஒரு வரணும். அடுத்தது ஓரு அப்படின்னு பார்த்தாலே தப்பு தான், ஓர் அப்படிங்கிறது வராது. ஏன்னா உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா ஒரு வரணும், இங்க ஓர் வரணும். ஒரு இரவுன்னு கொடுத்துருக்காங்களா, ஓர்னு வரணும். இங்க என்ன வரும், ஒருன்னு கரெக்டு தான், ஒரு கரெக்டு தான். இங்க ஓர் தப்பா இருக்கு. இங்க பாருங்க, ஓர் இரவு ஒரு பகல். அதாவது நான் கிட்ட சொன்னேன்ல, ஒரு கல் ஒரு கண்ணாடி. உயிர்மை எழுத்து வந்தா ஒரு, உயிரெழுத்து வந்தா ஓர், மறந்துடக்கூடாது. திருக்குறள்ல முதலா அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. ஞானப்பிரகாசம், தஞ்சை ஞானப்பிரகாசம் நாம் படிச்சிருப்போம். அடுத்தது முதல் தமிழ் கணினி, அதுக்கு பேர் என்ன, திருவள்ளுவர். இது நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்கும், 9th புக்ல இருக்கும். சரிங்களா? இந்த டிசிஎம் டேட்டா மூலமா, டிசிஎம் டேட்டான்னு சொல்லக்கூடிய கம்பெனி நிறுவனம் மூலமா தமிழ்லயே எல்லாமே டைப் பண்றது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கணினி இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா திருவள்ளுவர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஓலக்கம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுல இருந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா, அந்த வேர்ச்சொல்லை கண்டறியறதுக்கு நம்ம இன்னும் அடுத்த டெஸ்ட் நிறைய எழுதுவோம். அந்த வேர்ச்சொல் கண்டறியதுக்கு ஒரு 13 விதிகள் இருக்கு. அந்த 13 விதிகள் என்னன்றது நான் சொல்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் அது என்னன்றதை எலிமினேட் பண்ணுவோம். இங்க பாருங்க, குரில் நெடிலுக்கு அப்புறம் ஒற்று வரணும். நெடில் குரிலுக்கு அப்புறம் வருது, இதனால தப்பு. குரில் நெடில் ஒற்று வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இது உங்களுக்கு வேர்ச்சொல் வகையில வரும். நெடில் குரில் குரில் இந்த மாதிரி வராது. இரு குரில் ஒற்றுன்ற மாதிரி தான் இருக்கும், இதுவும் தப்பு. இவ்வளவு பெரிய எழுத்து உங்களுக்கு என்ன ஆகாது, வேர்ச்சொல்லா வராது. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்புனா மிச்சம் என்னதான் இருக்கு, நெடிலுக்கு அப்புறம் ஒரு ஒற்று வரும். அப்ப இதுதான் கரெக்ட்ன்றதை நம்ம எடுத்துடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓலக்கம் அப்படிங்கிறது ஓல் அப்படிங்கிறது நம்ம எடுத்துடலாம். இது எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுன்றத அடுத்தடுத்த டெஸ்ட்ல நிறைய இருக்கு, நம்ம பார்ப்போம். சரிங்களா? 13 விதிகள் இருக்கு. கீழ்கண்டவற்றில் பிறவினை வாக்கியம் எது? தன்வினை பிறவினை. தன்வினை பிறவினை. தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன அப்படின்னா, தன்வினை அப்படின்னா அந்த எழுவாய் தானே செய்யக்கூடிய வினை வந்து தன்வினை. எழுவாய் பிறரை கொண்டு செய்ய வைக்கக்கூடிய வினைன்னா பிறவினை. அந்த வினைக்கான பயன் அந்த எழுவாய்க்கே போச்சுன்னா அது தன்வினை வரும். வினைக்கான பயன் பிறருக்கு போச்சுன்னா அது பிறவினையில வரும். இப்போ தன்வினையில உங்களுக்கு எந்த ஒரு விகுதிகளும் இருக்காது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது மெல்லினம் இருக்கும். அவன் திருந்தினான், திருந்தினான்ல இந்துங்கிறது மெல்லினமா, அவனை திருத்தினான் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வல்லினமா மாறுதா? ஓகே, அப்போ வல்லினம் மெல்லினத்தை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். மெல்லினம் வந்துச்சுன்னா தன்வினை, வல்லினம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிறவினை கண்டுபிடிக்கலாம். இது போக பிறவினைக்கு விகுதிகள் உண்டு. என்னென்ன விகுதிகள்? வி பி. இது போக துணை வினைகள் உண்டு, செய் வை பண்ணு. அவன் திருந்தினான் அப்படின்னா அவனை திருத்துவித்தான். இப்போ அவன் கற்றான் அப்படின்னா இங்க கற்பித்தான். அவன் கற்றான், இங்க கற்பித்தான். அவன் வந்தான், அவனை வருவித்தான். அவன் திருந்தினான் அப்படின்னா அவனை திருந்த செய்தான், திருந்த வைத்தான், திருந்த பண்ணினான். இந்த மாதிரி உங்களுக்கு பிறவினையை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். விபின்ற விகுதிகள் இருக்கு, செய் வை பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய துணை வினைகள் உண்டு. இப்ப இங்க பாருங்க, பிறவினை வாக்கியம் அவள் கண்டனல், கண்டிப்பா இது தன்வினை. அதை கண்டு வந்த மாணவர், இதுவும் உங்களுக்கு தன்வினை தான் வரும்.
அவள் கண்டு வந்தாள், இதுவும் தன்வினை தான் வரும். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு தன்வினை. இது மட்டும் இங்க பாருங்களேன், காண்பித்தால் என்ன வருது, விபின்ற விகுதி வருதா, அப்ப அது உங்களுக்கு பிறவினை. அப்ளிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இடும்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சாத்தந்தை பிரித்தெழுதுக. இதெல்லாம் உங்களுக்கு இளங்குவனார் புக்ல இருக்கும் சரிங்களா. இளங்குவனார் புக்ல இந்த இன்னொற்றும் தகர ஒற்றும் தகரமும் தகர இத்தும் என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு சா கூட்டல் தந்தை அப்படின்றதான் வரும். அப்போ நிலைமொழி ஈற்றில உயிர் இருக்கு, வருமொழியில காசாத வருஷம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இத்து வரும். அப்ப என்ன ஆயிரும், சாத்தந்தைன்னு ஆயிரும். இந்த இன்னு தா இத்து இது எல்லாமே கேன்சல் ஆயிட்டு அதுக்கப்புறம் சா பிளஸ் தந்தைன்னு வரும். சா அப்படிங்கிறது நிலைமொழி ஈற்றில உயிர், வருமொழியில இந்த காசாத வருஷம் வந்துச்சுன்னா இங்க என்ன ஆகும், வல்லினம் மிகும், சாத்தந்தை அப்படின்னு மாறிடும். 80வது கொஸ்டின் பாருங்க. 80வது, சந்தி பிழையுள்ள தொடரை காண்க. அவனே தான் இதை கொடுத்தான். சந்தி பிழை இருக்கணும், அவனே தான். இந்த மாதிரி உங்களுக்கு வினா எழுத்துக்களுக்கு பின்னாடி வினா எழுத்துல ஏவை தவிர்த்து மிச்சம் நல்லா இருக்கு, யா ஆ ஓ ஏ. அப்ப இந்த வினா எழுத்துக்கள் வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா வல்லினம் மிகாது. கரெக்டா வல்லினம் மிகல. இதை கொடுத்தான், அது இது எது, இதுல உங்களுக்கு வல்லினம் மிகாதுதான். ஆனா இதுல உங்களுக்கு ஐ வெளிப்பட்டு வருதா, அப்ப இரண்டாம் வேற்றுமை வெளிப்பட்டா என்ன ஆகும், வல்லினம் மிகும். இது கரெக்டா இருக்கு சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது, பெண்களுள் தமயந்தியே சிறந்தவள். தமயந்தியே சிறந்தவள் இச்சு வரக்கூடாது. காரணம் ஏ என்ற வினா எழுத்து வர்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடாது. காயே கிழங்கே வாங்கு, இங்கன்னா இக்கு வரக்கூடாது உங்களுக்கு. ஏன் காரணம் என்ன, வினா எழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. காயோ கிழங்கோ வாங்கு, யோங்கிறது உங்களுக்கு வினா எழுத்து தானே, வினா எழுத்துக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. காரணம் பாருங்க. அப்ப இது உங்களுக்கு தப்பாக இருக்கிறது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது, சற்று தொலைவில் பார் என்று பொழுதும் சொல்லை தேர்க. உதுக்கான், உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம், உம்பர் அப்படின்னா மேலே சரியா. பொறுத்துக, பொருட்பெயர். பொருட்பெயர் அப்படிங்கிறது பொருளை குறிக்கக்கூடியது மயில். இடப்பெயர் அப்படிங்கிறது பூங்கா. காலப்பெயருங்கிறது காலத்தை குறிக்குமா சித்திரை. பண்பு பெயருங்கிறது நிறம் அளவு வடிவம் சுவை குணம் அடிப்படையில் வரக்கூடியது. ஈஸியான ஒண்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தந்தை மகற்காற்றும் நன்றி அவை இருப்ப முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை எதுனா அவையில் முந்தி இருப்பது. அவையில் முந்தி இருப்பதுனா என்ன அர்த்தம், அந்த கற்றோர் நிறைந்த அவையில ஒரு மகனை நல்ல ஒரு மாணவனாக மாத்துறது. அதாவது ஒரு கற்றோர் இருக்கக்கூடிய அவையில அவன் ஒரு சிறந்தவனாக மாற்றக்கூடியது தந்தை செய்யக்கூடிய முக்கியமான கடமை. தந்தை மகற்காற்றும் நன்றி அவை இருப்ப முந்தி இருப்ப செயல். சரி, தவறான இணையை கண்டறிக. பாருங்களேன், அல்கோ, அலுமேட், அலுமேனிக், ஆலில் இது எல்லாமே உங்களுக்கு என்னதான் இருக்கு, தவறாதான் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஆட்சி சொல்லாகிற அதுல படிச்சிருப்பீங்க சரிங்களா, அதன் அடிப்படையில போட்டிருப்பீங்க. ஓவிய பெருந்தகை என யார் யாரை கூறியது. அதாவது ஓவிய பெருந்தகை வேணுகோபால் சர்மா திருவள்ளுவர் படத்தை ஒரு அசம்ஷனா தான் வரைகிறாரு. அதாவது திருவள்ளுவர் எப்படி இருப்பான்றது யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு திருவள்ளுவர் புகைப்படத்தை ஒரு அசம்ஷனா யாரு வரைகிறானா, வேணுகோபால் சர்மா. 1960 அண்ணாவால இது ஓபன் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல 1964 ஜாகிர் ஹுசேன் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவரால ஓபன் பண்றாங்க சட்டமன்றத்துக்குள்ள. அடுத்தது 67 எல்லா இடங்களையும் இது பரவ ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அண்ணா ஓவிய பெருந்தகைன்னு சொல்லி யாருக்கு வைக்கிறாருன்னா பேரு இந்த வேணுகோபால் சர்மாவுக்கு வைக்கிறார். திருவள்ளுவர் புகைப்படத்தை வரைஞ்சது யாருன்னா இந்த வேணுகோபால் சர்மா, மறந்துடாதீங்க. ஒப்புரவு என்பதற்கான பொருள் என்ன, ஊருக்கு உதவுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பொருந்தாத இணையை தேர்ந்தெடு சரிங்களா. மாணி அப்படின்னா குள்ளன் கரெக்ட், கனகம் அப்படின்னா உங்களுக்கு படை கரெக்ட், கனகம் அப்படின்னா பொன் கரெக்ட். மாணி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வராது, மாமரம் வராது சரிங்களா. மாணி என்பது மாமரம் வராது. அடுத்தது பாருங்க, அப்படேடியர் அப்படின்ற சொல்லக்கூடிய பொருளை காண்க. இறைச்சி கூடம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதெல்லாம் இதுவும் பாருங்க, சரியான இணைகளை தேர்க. உங்களுக்கு எல்லாமே இதுல என்ன ஆகுது, கரெக்டா தான் இருக்கு. பொருணை கடிது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. உங்களுக்கு எது வரும், இதுதான் வரும். பொருணை பிளஸ் கடிது. பொருணை பிளஸ் கடிது என்பதுதான் வரும். காரணம், நிலைமொழி ஈற்றில் உங்களுக்கு
ஐ என்ற உயிர் வந்து வெளிப்பட்டு வருது. அதுக்கப்புறம் வருமொழியில காசாதாபா வருஷம் வந்துச்சுன்னா, நிலைமொழியில உயிரெழுத்து, வருமொழியில காசாதாபா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இக்கு வரும். அப்ப இதுதான் உங்களுக்கு கரெக்ட், இது தப்பு. இந்த மாதிரி வரக்கூடாது. வலி அப்படின்னா உங்களுக்கு என்னது? காற்று. வாளி அப்படின்னா என்னது? அம்பு. சரியானதை தேர்க. வேறு இல்லை எப்படி வரும்? வேறு கூட்டல் இல்லை. வேறு கூட்டல் இல்லை. நிலைமொழி ஈச்சில உங்களுக்கு உகரம் வருதா? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதன் அடிப்படையில இர்ரா மாறும். இர் பிளஸ் என்னவா மாறும்? ரீயாக மாறும். அடுத்து தொழில் அனைத்தும் இருக்கா? தொழில் அனைத்தும் எப்படி பிரிக்கலாம்? தொழில் பிளஸ் அனைத்தும். இல் பிளஸ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுனா லாவா மாறிடும். இரண்டு ஒளிய எப்படி ஆகும்? இரண்டு பிளஸ் ஒளியவா? இரண்டு பிளஸ் ஒளிய. நிலைமொழி ஈச்சில உங்களுக்கு என்ன வருது? உகரம் வருதா? அப்ப என்ன? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். விதி நடிப்புல இட்டு வந்துடும். இட்டு பிளஸ் ஓங்கிறது என்னவாகும்? டோவாக மாறும். இந்த விதியெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கு தப்பா இருக்கு. வேர் கூட்டல் இல்லைன்றது வராது, வேறு கூட்டல் இல்லைன்னு தான் வரும். தொழில் பிளஸ் அனைத்தும் கரெக்டு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது, லாவா வந்துடுது. இரண்டு பிளஸ் ஒளியில உகரம் கெடும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அடிப்படையில இட்டு பிளஸ் ஓங்கிறது என்னவா மாறும்? டோவா மாறும். 2 and 3 கரெக்ட். அடுத்து கீழ்காண பெயர் சொற்களை அகர வரிசையில பாருங்க. ஆ ஃபர்ஸ்ட் வருமா? ஓ செகண்ட் வருமா? ஓகே, எல்லாத்துலயும் அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் இக்கு தானே வரும். இப்போ ரெண்டுமே நீக்கி இல்லாமா? இக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? இத்து. ரெண்டுமே வருது. இத்துல உங்களுக்கு ஐ வருமா? இத்து பிளஸ் ஏவா? இது இத்து பிளஸ் ஐ. ஏ ஐ போட்டாச்சு. அடுத்தது இத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்? இத்துக்கு அப்புறம் இப்பு வரும். அதனால இப்பு தான் உங்களுக்கு வரும், இம்மு வராது. இது ராங், இது கரெக்ட். திருக்குறள் மரபுரை யாரு? பாவனார். திருக்குறள் தெளிவுரை வஉசி. திருக்குறள் விரிவுரை யாரு? கிருபானந்த வாரியார். சரிங்களா? திருக்குறள் கதைகள் யாரு அப்படின்னா திருவிக்கா. சரிங்களா? சாரி, ஒரே நிமிஷம். திருக்குறள் விரிவுரை யாரு? திருக்குறள் விரிவுரை. திருக்குறள் விரிவுரைனா திருவிக்கா. திருக்குறள் கதைகள் தான் கிருபானந்த வாரியார். சரிங்களா? இதெல்லாம் நீங்க படிச்சிடணும். சரிங்களா? திருக்குறளை வச்சு ஒண்ணு போல வருதா? மரபுரைனா பாவனா, தெளிவுரைனா வஉசி, விரிவுரைனா உங்களுக்கு திருவிக்கா, கதைகள் அப்படின்னா கிருபானந்த வாரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திருக்குறள் மூலத்தை முதன்களில் அச்சிட்டவர்? தஞ்சை ஞானப்பிரகாசம். 1712 படிச்சோமா? சரி, யாருடைய? ஓகே, இதுல நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். நான் நிறைய சொன்னேன், அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கங்க. செச்சம் என்ற சொல்லோடைய எதிர்ச்சொல். செச்சம்னா என்னது? பகையா. அப்ப இங்க என்ன வரும்? நட்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோரல் கொள்ளுதல் என்ற பொருள் தரக்கூடிய ஒரு சொல். கோரல் கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு பொருள் தரக்கூடியதுன்னா அடுதல். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த கலைச்சொல் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, அதை வச்சு மேட்ச் பண்றது தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக. கால் அப்படிங்கிறா என்ன வரும்? நாய் ஒளி. இந்த கால் அப்படின்னா புலி காஞ்சிரை அப்படின்னு சொல்லி வருமா? இன்னொன்னு முத்து மாலை. பரி அப்படிங்கிறது எல்லாம் தெரியும், வழிப்பறி. பாரினா யாரு? வள்ளல். ஓகேங்க, 100 கொஸ்டின் முடிஞ்சு. இதுல நம்ம கலைச்சொல் மட்டும் என்ன அப்படின்னா நீங்க படிச்சதை வச்சு நான் விட்டுருப்பேன். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய படிக்கணும். அதாவது ஸ்கூல் புக்கில் உள்ளதை நிறைய படிச்சுட்டு அது புக் வந்து ஆட்சி சொல்லக்கிறாது நம்ம வைக்கிறாங்களே டெஸ்ட்டு, அது அடிப்படையில் நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அது உள்ளது நிறைய இருக்குதான், எங்கேயாவது ஒரு இடத்துல எலிமினேஷனுக்கு நம்ம யூஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு இலக்கணத்தில் புரியாது, நிறையா தெரியாதெல்லாம் வந்திருக்கும். சில இதுங்களில் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருப்போம். திருக்குறள் டேட்டா நிறைய படித்தோம். அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் மூலமாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக எல்லா எக்ஸ்பிளனேஷனும் பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். இது போல நிறைய டெஸ்ட்ல நம்ம அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை புதுசா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய சொல்றேன். சரிங்களா? அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.